நேரம் சில பொழுது சோதனை வரும் பொழுது நம்பிக்கையாய் மனம் முழுது வானில் உன் பெயர் எழுது. சில நேரம் சில பொழுது சோதனை வரும் பொழுது நம்பிக்கையாய் மனம் முழுது வானில் உன் பெயர் எழுது. லட்சிய கதவுகளை திறந்து வைப்போம், இதயத்தின் சோகங்களை இறக்கி வைப்போம். சூரியன் என்பது கூட சிறு புள்ளிதான், சாதிக்க முதல் தகுதி ஒரு தோல்விதான். சில நேரம் சில பொழுது சோதனை வரும் பொழுது நம்பிக்கையா மனம் முழுது வானில் உன் பெயர் எழுது. தலையில் மோதாது, பூமி நகர்ந்து போகாது, நடுவில் இருக்கும் உந்தன் வாழ்க்கை தொலைந்து ஒன்றும் போகாது. சோகம் என்றும் முடியாது, கவலை என்றும் அழியாது, இரண்டையும் தான் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்றும் தோற்காது. நெஞ்சே பொன் நெஞ்சே தடையாகும் துரும்பு, தீயாய் நீயானால் மெழுகாகும் இருந்து, தோல்வி அவையெல்லாம் சில காயத்தழும்பு, ஏறு முன்னேறு ஒளியோடு தீரும்பு. பறவை அதற்கு இறகு சுமையா, தோல்வி ஒரு தடையா. சில நேரம் சில பொழுது சோதனை வரும் பொழுது நம்பிக்கையா மனம் முழுது வானில் உன் பெயர் எழுது. கண்கள் அழும்போது எந்த விரலும் துடைக்காது, பிறரை நம்பி நீயும் நின்றால் வந்த பாரம் தீராது. இன்று வந்த ராஜாக்கள் நேற்று என்ன செய்தார்கள், தோல்வி வந்து தீண்டும் போது தன்னை நம்பி வாழ்ந்தார்கள். கோடு அது நீள புது கோலம் பிறக்கும், மேடு அதில் ஏறும் நீர்வேகம் எடுக்கும், சோகம் அதை வென்றால் ஒரு சக்தி கிடைக்கும். பாதை சில போனால் பல பாதை தீரக்கும், நேற்றை மறப்போம் நாளை ஜொலிப்போம் என்று ஜெயித்திருப்போம். சில நேரம் சில பொழுது சோதனை வரும் பொழுது நம்பிக்கையா மனம் முழுது வானில் உன் பெயர் எழுது. லட்சிய கதவுகளை திறந்து வைப்போம், இதயத்தின் சோகங்களை இறக்கி வைப்போம். சூரியன் என்பது கூட சிறு புள்ளிதான், சாதிக்க முதல் தகுதி ஒரு தோல்விதான். சில நேரம் சில பொழுது சோதனை வரும் பொழுது நம்பிக்கையா மனம் முழுது வானில் உன் பெயர் எழுது.
மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். சார், முனிசிபல் ஸ்கூல் இடிக்கிறது சம்பந்தமான ஃபைல் சார். நீங்க ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஓகே. என்ன சார்? ஒன்றும் இல்லை. 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்த ஸ்கூல் இப்போ இங்கே கலெக்டர் ஆகி அந்த ஸ்கூலை இடிக்க நானே சைன் பண்ண வேண்டிய நிலைமை. சொல்லுடா, கண்ணாடி நீதான் உடைச்ச. செய்யத்தை செஞ்சுட்டு கல்லூரி மங்க மாதிரி முழிக்கத்த பாரு. இவ்வளவு பேர் கேட்கல, வாயில மண்ணால போட்டுருக்க. சொல்லமுல இப்படி எல்லாம் கேட்ட சொல்ல மாட்டான். அவனு சொல்ற சொல்லு சொல்லு சொல்லு. பாத்தீங்களா? டேய், நாளைக்கு உன் பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வந்து ஃபைன் கட்டுறதுக்கு அப்புறம் தான் கிளாஸ் ரூம்ல போகணும். புரியுதா? இந்த இதுல கையெழுத்து போடு. டேய், போடுற கையெழுத்து போடுறேன்டா. என்ன முறைக்கிற? பெரிய பருப்பா நீ? நான் இன்னைக்குதான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். அதுக்குள்ள என்ன உனக்கு எப்படி பிடிச்சது? உங்க முகத்தை பார்த்தா சரஸ்வதி இந்த ஸ்கூலுக்கு வந்த மாதிரி லட்சணமா இருக்கீங்க டீச்சர். கையில வீணதான் இல்ல டீச்சர். சார், ஒரு பழைய பள்ளிக்கூடத்தை இடிக்கிறாங்க. அதுக்கு ஏன் சார் இப்படி ஃபீல் பண்றீங்க? உனக்கும் மற்றவங்களுக்கு வேணா இது பழைய பள்ளிக்கூடமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு தாஜ்மஹால். இங்கதான் நானு, சுப்புலட்சுமி, நிர்மலா டீச்சர் எப்படியெல்லாம் இருந்தோம் தெரியுமா? ஏண்டா எழுந்திருக்கிற? இழுத்து மூச்ச குடி. அப்படித்தான். அப்பப்பா, எப்பா சீக்கிரம் வாப்பா. வரேன்டா. வாப்பா, வா 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 வா. கொழுந்தனாரே, வந்து கொஞ்சம் ஊதலாம்ல. எது? நான் ஊதணுமா? உங்க புருஷன் உள்ளதான் இருக்காரு, அவரை கூப்பிட்டு ஊத சொல்றது? லைவ் பார்ட்னரா சும்மாவா? ஐயா, நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன அப்பாவை கூப்பிட்டா நீ வர்ற? ஏண்டா, யாரு வந்தா உனக்கு என்ன? நீ போய் குளிக்க வேண்டியதானே? கால் கழுவாதவெல்லாம் குளிக்கிறத பத்தி பேசுறான் பாரு. நானே வாரத்துல ஒரு வாட்டி தான் போறேன். அதுல ஏகப்பட்ட சிக்கல். இதுல நீ வேற என்ன இம்சை பண்ற? வாய்க்கும் வயிற்றுக்கும் சிக்கனம் பண்ணா பின்னாடி சிக்கல் வரத்தான் செய்யும். இதுல விக்கல் வேறையா? காலையில என்கிட்ட வச்சுக்காத. அப்ப மத்தியானம் வச்சுக்கலாமா? இரு, ஆய் போயிட்டு வந்து உன்னை பேய் ஓட்டுறேன். எனக்குன்னு ஒண்ணு வாச்சுது பாரு. சுதாமி, என்னமாச்சு உனக்கு?
ஒண்ணு இல்லங்க, நேத்து பூரா கிச்சாவுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. அதான் சுடு தண்ணியில இலை போட்டு புகை பிடிக்க சொன்னேன். பார்த்து பிடிக்க சொல்லு, ஓவரா பிடிச்சு புற ஏறிற போகுது. ஐயோ பாத்துடா ராஜா, மொத்தமா இழுக்காத, கொஞ்சம் கொஞ்சமா இழுடா. பயப்படல மவன, பணியில சுத்தாதன்னு சொன்ன கேட்கலனா நைட் ஷோ சினிமா கேக்குது. சினிமா அடிக்கிறீங்க புள்ள பெற்றிருக்காளாம். புள்ள பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, வெளியே புகை பிடிச்சது பத்தாதுன்னு வீட்டுக்குள்ள புகை பிடிச்சு மட்டம் போட பாக்குறியா? குழந்தைக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியாம இருக்கிறான், அவனை போய் உதைக்கிறிய. அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இதே வேலையா போச்சு. இவனெல்லாம் ஏமா பெத்த? இன்னைக்கு கிளாஸ் எடுக்க வீக்ன வெள்ள பணியாரம் தான் வருது. எல்லாரும் நான் சொல்றபடி செஞ்சிருவீங்களா? வேணாண்டா, டீச்சருக்கு தெரிஞ்சது நம்மள பின்னே எடுத்துருவாங்க. ஆமாண்டா கிச்சா. டைம் வாய முடியா? நீ என்ன ஒத்தா வெள்ள பணியாரம் 2 ஸ்பீக்கர் அவுட் அல்ல. அழகர் பெருமாள் 2 இட்லி ஒரு வடக்கறி டீச்சர். சுந்தரி ஒரு மசாலா தோசை டீச்சர். பரத் 2 செட் தோசை டீச்சர். ஓகே. பார்த்த சாரதி 2 சாம்பார் சாதம் டீச்சர். கீதா ஒரு பொங்கல் வடை டீச்சர். கிச்சா ஒரு கொத்து பரோட்டா பார்சல் டீச்சர். கொத்து பரோட்டாவா? இனிமே போடுறா உங்களுக்கெல்லாம் குத்து பரோட்டா. இங்க பாத்தீங்களா, உங்க கிண்டல் எல்லாம் தெரிஞ்சுதா காதுல மெஷினோட வந்திருக்க. குரங்கு பசங்க, இதுங்களுக்கு தான் அறிவில்ல, 1000 சேட்டை பண்ணுதுங்க. பொம்பளை பசங்க தானே நீங்க, இதுங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு டீச்சர் இந்த குருவையை அவமானப்படுத்துறீங்களா? உங்களை எல்லாம் இப்படியே விட்டா சரிப்படாது. கொடுக்குறேன், நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். டீச்சர் ஏன் லேட்டு? சைக்கிள் பஞ்சர் டீச்சர். நீங்க? எங்களுக்கும் சைக்கிள் பஞ்சர் டீச்சர். அது எப்படி 3 பேரோட சைக்கிள் ஒரே நேரத்துல பஞ்சர் ஆகும்? இல்ல டீச்சர், 3 பேரும் ஒரே சைக்கிள்ல தான் வந்தோம். 1 ஆம்பளை பசங்களோட ஒரு பொட்ட புள்ள சேர்ந்து வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல டீச்சர், அவங்க தான் லிஃப்ட் தரேன்னு சொன்னாங்க. தப்பா? தப்புதான். இந்த புஷ்பா டீச்சர் கிளாஸ்க்கு லேட்டா வந்தது தப்புதான். அதனால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இதுங்களோட சேர்ந்து நீங்களும் முட்டி போட்டு இந்த பள்ளிக்கூடத்தையே சுத்தி வாங்க, அப்பதான் புத்தி வரும். சுப்பு ஒரே கப்பு போடா, மூஞ்சி பாரு. என்ன பண்ணிட்டு போற? முட்டி போட்டு போய்கிட்டு இருக்கேன் டீச்சர். முட்டி போட சொன்னா நடந்தா போற, முட்டி போட்டு போடா. ஏன்னா நீ திருந்தவே மாட்டியா? உனக்கு இதே பழப்பா போச்சே, ஏன்டா அப்படி பண்ற? உன்னை கொட்டி கொட்டி எனக்கு தான் கை வலிக்குது. என்னடா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி வரவும் போறதெல்லாம் கொட்டிட்டு போறேன். வேண்டா, உங்களை எல்லாம் வாத்தியார் தான் கொட்டணுமா, வாட்ச்மேன் நான் கொட்டக்கூடாதா? கொட்டலாமே. டேய் 2 பேர் நைஸா மேல போய் தண்ணி ட்ரம் ஆட்டையை போட்டுவாங்க போங்க. போயிட்டாங்க பாரு. அதான் போறாங்களே. ஏங்க நீங்க பணம் எடுக்கணுமா போடணுமா? போடணும். அப்ப கவுண்டருக்கு போங்க, அப்பதானே போட முடியும். சரி சார், நீங்க போடணுமா எடுக்கணுமா? எடுக்கணும். அப்ப நீங்க போனாதானே நாங்க எடுக்க முடியும். பாத்தியா மாப்பிள, எல்லனா என்னையா வந்து நிக்கிறான், சொல்லி முடிக்கல அதுக்குள்ளார அடிச்சு வந்துட்டான் பாரு. டேய் நிக்காம அப்படியே போயிட்டு இரு. ஓகே பாஸ். டேய் ட்ரம் தூக்கிட்டு சீக்கிரம் போ, எவனா சந்தேகப்பட போறான். டேய் மயிலு, யாராவது கேட்டா அத்தமா சமைச்சிருக்கா பேர் வெட்ட போறேன்னு சொல்லு. சரி சரி மச்சான், ட்ரம் ஒரு 100 ரூபா தருமாடா? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். எங்கடா தூக்கிட்டு போறீங்க? இவங்க அப்பதான் சமைச்சிருச்சு, அதான் பேர் வெட்ட கொண்டு போறோம். எது அப்பதாவா? இல்ல இல்லங்க, அத்தை புள்ள சமைச்சிருச்சு, பேர் வெட்ட போறோம்.
டேய் இப்படி வா. போடா. அகிலாண்டம் பையன் தானே? ஆமாங்க. பள்ளிக்கூடம் போகல? இல்ல, சாயங்காலம் தான். சாயங்காலமா? ஏன்டா கொம்மால காலையில கேட்டதுக்கு பையன் பள்ளிக்கூடம் போயிட்டான்னு வாய்கிலேயே பீத்திக்கிட்டா, நீ இந்த களவாணி பயல்களோட சுத்திக்கிட்டு இருக்கிற? இல்லைங்க, சும்மா அப்படியே. என்ன சும்மா? போச கட்ட பசங்க. என்ன திருவள்ளூர் மாதிரி குரல்லாம் சொல்லிட்டு போறாரு? மாப்பிள, போற போக்குல போங்க பொண்ணு சாமி எங்க அம்மாட்ட போட்டு குத்துருவான். நான் கிளம்புறேன்டா. போ நம்ம செட்ல சேரலன்னா கிளம்பு கிளம்பு. இவங்க கொடுக்குற 500 ரூபாய்க்கு பாத்திரம்லாம் குழம்பு மாக்கும். யாரு? ஹலோ, டேய் கிச்சா பேசுறேன். சொல்றா கிச்சா. எங்கடா இருக்க? டேய் ஓனர் வீட்டுல தாண்டா இருக்கேன். ஸ்வீட் எடுத்து போலான்னு வந்தேன். அப்படியே கடாத்தி பாத்திரம் தைக்க விட்டாடா. டேய் எனக்கு ஒரு 500 ரூபா வேணும், தர முடியுமா? உடனே கேட்டா எங்கடா போறது? எப்படியாவது உசார் பண்ணி கூடண்டா. உடனே வேணும்னா டேய் கரெக்ட் பண்ணிட்டேன்டா. நீ இப்ப எங்க இருக்க? நான் இந்த ரோடு கடைசியில் தான்டா இருக்கேன். அப்படியா? அப்படியே ஓனர் வீட்டு பக்கமா வா, கரெக்ட் பண்ணிடலாம். சரி சரி, ஒண்ணு கவலைப்படாதா. சரி இங்க வைக்கிற அங்க வை. தெரியும். கிச்சா கோலக்கழுத்த குண்டா தூக்கி என்னமா அடிச்சான் பாத்தியா? பைக்ல போய் பணத்தை கரெக்ட் பண்ணுங்க, நான் அந்த ஃபிகர் கரெக்ட் பண்ணி வந்துடுறேன். டேய் என்னது வெளியே யாரையுமே காணோம், ஜிம்மி ஏன் இப்படி கொலைக்குது? அதான் தெரியல. ஏ ஜிம்மி, சும்மா இருக்க மாட்டா? இது எப்பவும் அப்படிதான். அழகா இருக்காங்க பொண்ணுங்க, அழகா இருக்காங்க. நானு பாக்குற பொண்ணுங்க எல்லாம் அழகா இருக்காங்க. யாரா நேத்து வண்டிக்கு மேல தொடச்சிட்டே ஓனியே அந்த பிகரா? ஆமாண்டா, வீட்டை கண்டுபிடிச்சல. வீட்டை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? காலைல 6 மணிக்கே போய் வீட்டு வாசல்ல நின்ற மாட்டான். நம்ம ஃபிகர் வாக்கிங்க சாக்கிங்க போகும்போது அப்படியே பின்னாலே போய் கரெக்ட் பண்ணும்ல. பாத்திரா வாசல்ல நிக்கிறப்ப தண்ணியில சாணி கட்டி மூஞ்சில தொலைச்சு தோட்ட போட போறாங்க. டேய் ஃபிகர் என்ன ரேஞ்சில இருக்கும்? ஒரு 24ல இருந்து 26க்குள்ள இருக்கும்டா. என்ன இடுப்பு சைஸா? வயசுடா. வயசா? பேர் வாங்குற சான்ஸே இல்ல. டேய் இது வரைக்கும் எந்த ஃபிகரா பார்த்து நான் இப்படி சொல்லி விட்டுருக்கனா? இல்ல. ஆனா இன்னமும் தெரியலடா. இந்த ஃபிகரை பார்த்த உடனே மட்டும் மனசுக்குள்ள அப்படியே ஒரு 100 மாடு மிரண்டு ஓடுற மாதிரி இருக்குடா. 100 மாடா? என்ன உள்ளுக்குள்ள மஞ்சு வெட்டா நடக்குது? இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல மாப்ள. டேய் அவங்க வயசு என்ன நம்ம வயசு என்ன? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது மாப்ள. உங்களுக்குலாம் செட் ஆகுதோ இல்லையோ, எனக்கு ஃபிட் ஆயிடுச்சுப்பா. அப்ப சீக்கிரம் சேத மாதிரி ஏர்வாடிக்கு அமிச்சிட வேண்டியதுதான். ஏன் சார் நீங்களே பார்த்து பைத்தியம் முடிச்சு புலம்புற அளவுக்கு ஃபிகர் அவ்வளவு சூப்பரா இருக்குமா சார்? ஆமா, அழகுனா அப்படி ஒரு அழகு. ஆனா அடுத்து நான் அவங்களை எங்க சந்திச்சேன் தெரியுமா? எங்க சார்? மாணவ மாணவிகளே, உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. அப்படின்னா ஸ்கூல் லீவா சார்?
இல்ல நம்ம ஸ்கூலுக்கு புதுசா ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ் வர போறாங்க. அப்ப நீங்க சார்? நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஸ்கூலுக்கு போறேன். உங்க வருத்தம் எனக்கு புரியுது. வருத்தமா இல்ல சார், ஹாப்பியா இருக்கும். எப்ப கிளம்புறீங்க? நான் இந்த ஸ்கூலை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் நீங்க எப்போதும் போல நல்லா படிச்சு பேர் வாங்கணும். நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வர ஹெட்மிஸ்ட்ரஸ் நிர்மலா மேடத்துக்கு நல்ல ஒத்துழைப்பு தரணும். ஒரு விஷயத்தை சாதிக்க யாருக்கும் வயசு முக்கியம். ராபர்ட் கிளைவ் நம்ம நாட்டுக்குள்ள பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். அவரோட வயசு 42. பாரதியார் சாதனை செய்தப்போ அவரோட வயசு 32. சச்சின் டெண்டுல்கர் சாதனை செஞ்சப்போ அவரோட வயசு 22. வணக்கம் மேடம். வணக்கம். My dear students, good morning. Good morning, teacher. உங்க ஸ்கூலுக்கு நான் ஹெச்எம்மா வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. குட் மார்னிங் டீச்சர். டேய், புது ஹெச்எம் ஃபர்ஸ்ட் பீரியட் நம்ம கிளாஸ் தான் வராங்க, தெரியும்ல? கிச்சா என்னடா ஆச்சு? ஏன்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? அது வேற ஒண்ணும் இல்லடா, அவன் சைட் அடிச்ச ஃபிகர் டீச்சரா வந்துட்டாங்கல்ல, அதான் ஆஃப் ஆயிட்டான். டேய், இனிமே அவங்கள யாராச்சும் ஃபிகர் கிக்கன்னு சொன்னீங்க எனக்கு கோவம் வந்துரும்டா. பாரா. Good morning, teacher. Good morning. Sit down. வந்த அன்னைக்கே கிளாஸ் எடுத்து உங்களை போர் அடிக்க விரும்பல. சரி, ஒவ்வொருத்தரும் உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. ஐஸ்வர்யா டீச்சர், சாருமதி டீச்சர், பிரியா டீச்சர், சுப்புலட்சுமி டீச்சர், கீதா டீச்சர், பாபு டீச்சர், பரத் டீச்சர், கிச்சா டீச்சர். கிச்சாவா? ஏய், நேத்து பிரேயர்ல தனியா குட் மார்னிங் சொன்னீங்க, நீ தானே? ஆமா டீச்சர். ஆமா, அதென்ன கிச்சா? கிருஷ்ணமூர்த்தி டீச்சர், எல்லாரும் கிச்சா கிச்சான்னு கூப்பிட்டு அதே பழக்கமாயிருச்சு டீச்சர். அப்ப நான் உன்னை எப்படி கூப்பிடுறது? எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் என்ன கிச்சான் தான் டீச்சர் கூப்பிடுவாங்க. நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க டீச்சர். அப்போ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு டீச்சர். சைலன்ஸ். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்? ஏன் இப்படி கத்துறீங்க? ஏன் கிச்சா, நான் இன்னைக்குதான் கிளாஸ்க்கு வந்திருக்கேன், அதுக்குள்ள என்ன உனக்கு எப்படி பிடிச்சது? உங்க முகத்தை பார்த்தா சரஸ்வதி இந்த ஸ்கூலுக்கு வந்த மாதிரி லட்சணமா இருக்கீங்க டீச்சர். கையில வீணதான் இல்ல டீச்சர். ரொம்ப ஐஸ் வைக்கிறான்ல. ஆமா, எல்லாரும் விட நீ பெரியவனா இருக்கியே, உன் வயசு என்ன? 16 டீச்சர். 16? ஏண்டா 16னா நீ +1 தானே படிக்கணும்? 9th 2 வருஷம் கோட்டா? கோட் அடிக்க மாட்டான் டீச்சர், கோட்டர் தான் அடிப்பான். ஏய், யாரா நீ? உங்க கிளாஸ் தான் டீச்சர். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? உள்ள இருந்தேன். பெஞ்ச் மேல ஏறிடா. பெஞ்ச் மேல தான் நின்னுகிட்டு இருக்கேன். உட்காரா. நீ சொல்லு கிச்சா. எங்க பெரிய அண்ணன் எங்க அப்பா பியூசி வரைக்கும் படிக்க வச்சார் டீச்சர், அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலையா. எங்க சின்ன அண்ணன் எங்க அப்பா 10th வரைக்கும் படிக்க வச்சார் டீச்சர், அவருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கலையா. அதுல எங்க அப்பா டென்ஷன் ஆயிட்டார் டீச்சர். அப்ப நான் 6வது தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவனுங்க படிச்சு கிச்சது போதும், நீ என்னத்தர கிழிக்க போறேன்னு என் புத்தகத்தை பிடிங்கி கிழிச்சு போட்டு என்ன பட்டறையில துருத்தி அடிக்க விட்டா டீச்சர். வேற வழி இல்லாம நானும் 2 வருஷம் எங்க அப்பா கூட சேர்ந்து பட்டறையில துருத்தி அடிச்சிட்டு இருந்தேன் டீச்சர். 3 வருஷம் கழிச்சு எங்க அம்மா தான் டீச்சர் எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு என்ன மறுபடியும் 7ஆம் கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க. உங்க அப்பாக்கு ரொம்ப போங்குதான். டிகிரி முடிச்சவங்களுக்கே கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேங்குது, 10th-க்கும் பியூசிக்கும் வேலை கிடைக்கலன்னதும் கோவம் வந்துருச்சாக்கும். சரி உட்காரு. கிளாஸ்ல யார் நல்லா படிப்பீங்க? வெரி குட். இத்தனை பேரும் நல்லா படிப்பீங்களா? ஏன் கிச்சா, நீ நல்லா படிக்க மாட்டியா? சூப்பரா படிப்பேன் டீச்சர். அப்புறம் ஏன் கை தூக்கல? இல்ல டீச்சர், 4வது ரேங்க் எடுக்கிறவனும் கையை தூக்குறான், 40வது ரேங்க் எடுக்கிறவனும் கையை தூக்குறான். அப்புறம் நான் எதுக்கு டீச்சர் கையை தூக்கணும்? நீ என்ன ரேங்க்? நான் 2nd ரேங்க் டீச்சர். செகண்டா? பரவாயில்லையே. ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு? சுப்புலட்சுமி டீச்சர். நான் தான் டீச்சர்.
வெரி குட் சுப்லட்சுமி. ஏன் கிச்சா சுப்பு பீட் பண்ணி நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு முயற்சி பண்ணலையா? சுப்புக்கு அப்பா அம்மா இல்ல டீச்சர், சித்தப்பாவும் சித்தியும் தான். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு தான் எல்லாமே செய்வாங்க. அந்த பொண்ணு போட்ட பழைய துணி தான் சுப்பு போடணும், அவ சாப்பிட்ட மிச்ச சாப்பாட்டை தான் சுப்பு சாப்பிடணும். இப்படி எல்லாத்துலயுமே சுப்பு செகண்ட் தான் டீச்சர். அதனால தான் கிளாஸ்லயா சுப்பு ஃபர்ஸ்ட் வரட்டுமேன்னு விட்டு கொடுத்துட்டேன். என்னாச்சுங்க இவனுக்கு? கொஞ்சம் போட்டுக்க. கால கோளாறு. என்னங்க ஐயோ, சித்தப்பா தீக்குள்ள கை வச்சிட்டா. மம்மி, தாத்தா, சித்தப்பா தீக்குள்ள கை வச்சிட்டா. கிச்சா, நீ தேவதைய கண்டேன் பாடும் போதே தெரியும் தீக்குள்ள விரல வெப்பேன்னு. டேய் கிச்சா, ஏன்டா இப்படி மென்டல் மாதிரி நடந்துக்கிற? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்த. இந்த பையன் துருத்தி அடிக்க மட்டும்தான் லாய்க்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். யாரும் என் பேச்ச கேட்கல. மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்க. இப்ப என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறான்? அவனும் மெண்டல் ஆகி நம்மளையும் மெண்டல் ஆக்குறான். ஒழுங்கி போலாம். சி என்கின்ற ஜெயலட்சுமி, நீ அலங்காரம் பண்ணினாலும் நல்லா இருக்கிற, அலங்கோலமா இருந்தாலும் அழகாவே இருக்கிற. இந்த ஜெயலட்சுமி அழகா இருக்கிறதுனால தானே மொத்த பேரும் கவனிச்சீங்க. மொத்த பேருமா? யாரெல்லாம்? உங்க குடும்பத்தை தான் சொன்னேன். அதான பார்த்தா என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். பார்ட்டி டைம் ஆச்சு, உங்க பொண்ணு ரெடி ஆயிட்டாளான்னு பாருங்க, போங்க. அது கிடக்குது ஜெயலட்சுமி. பெரிய பார்ட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு மினி பார்ட்டி வச்சுக்கலாமா? அதான் மாசத்துக்கு எத்தனை நாள்னு நம்ம வீட்டுல டைம் டேபிள் இருக்குல்ல, ரொம்ப வழியாதீங்க. என்னது கவர்மெண்ட் ஒர்க்கிங் டேஸ் மாதிரி சொல்லிட்டு போறா? போற போக்க பார்த்தா எல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவா போல் இருக்க. ஜஹாங்கீரின் மகன் ஷாஜஹான் ஆவார். இவர் தன் காதல் மனைவி மும்தாஜிற்காக யமுனை நதிக்கரையோரத்தில் அழகிய பளிங்கு கற்களால் ஆன தாஜ்மஹாலை கட்டினார். ஜோதி, ரெடியா? ஷாஜஹான் தன் ஆருயிர் மனைவி மும்தாஜிற்காக தாஜ்மஹாலை கட்டினார். ஷாஜஹான் தன் ஆருயிர் மனைவி மும்தாஜின் நினைவாக தாஜ்மஹாலை கட்டினார். ஷாஜஹான் தன் மும்தாஜின் நினைவாக பொண்டாட்டிக்காக என்னெல்லாமோ கட்டுறான். நீங்களும் இருக்கீங்களா? எனக்காக என்னத்தை கட்டி இருக்கீங்க? நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறேன். ஏய் சுப்பு, நாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு தான் வரோம். அதுக்குள்ளேயும் எல்லா சோத்தையும் எடுத்து கொட்டிக்காத. நாங்க வந்த பிறகு நீ சாப்பிட்டா போதும். என்ன புரிஞ்சுதா? சரி சித்தி. என்னடி ஃபேமிலிக்குள்ள பாலிடிக்ஸ் உண்டு பண்றியா? படி படி. ஸ்டூடண்ட்ஸ், இப்ப நான் நடத்தின பாடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லணும். ஓகேவா? இந்தியாவை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அவை யாவை? நான் சொல்றேன் டீச்சர். சொல்லு. இந்தியாவை 3 வகையாக பிரிக்கலாம். அவை மேலே உள்ள பகுதி மேட்டுப்பகுதி என்றும், மேலே உள்ள பகுதி மேட்டுப்பகுதி என்றும், கீழே உள்ள பகுதியை பள்ளத்தாக்கு என்றும், கீழே உள்ள பகுதியை பள்ளத்தாக்கு என்றும், இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை சமவெளி என்றும் சொல்லுவார்கள் டீச்சர். பொறுக்கி பதில் சொல்ற மூஞ்சிய பாரு. என்னடா கொழுப்பா? இரு கொழுப்பா அடக்குற. நீங்களே கேளுங்க மேடம், அவன் எப்படி பதில் சொல்றான் பாருங்க. கிச்சா டீச்சர், இந்தியாவை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அவை யாவை? இந்தியாவை 3 வகையாக பிரிக்கலாம். அவை மேலே உள்ள பகுதி மேட்டுப்பகுதி என்றும், கீழே உள்ள பகுதி பள்ளத்தாக்கு என்றும், இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி சமவெளி என்றும் சொல்லுவார்கள் டீச்சர். சரியா தானே சொல்றான்? இல்ல மேடம், அவன் என்கிட்ட சொல்லும் போது அவன் பார்வையே சரியில்லை. பார்வையே நீங்க கவனிக்கிறீங்க, பதில தானே கவனிக்கணும். ஒருத்தரை நமக்கு பிடிக்கலனா அவங்க எதை செஞ்சாலும் நமக்கு தப்பா தான் தெரியும். ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு அவனை பிடிக்கல, அதான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பசங்களை எதிரியா நினைக்காம பாடத்தை நடத்துங்க.
யோகிய மாதிரி நடிக்கிறியா? ஹீரோ ஒண்ணு வச்சுக்கிறேன். வயசு பசங்களை நிம்மதியா படம் பார்க்க விடுங்கடா, சொரியாதீங்கடா. யூத் எல்லாம் கம்முனு தான்டா இருக்கும். உங்களை மாதிரி மிடில் ஏஜ் ஆளுங்க தான்டா தாங்க முடியலடா. சவுண்ட் விடுறது நீ யாரா அது குரல் கொடுக்கறது? மூடிட்டு படத்தா பாடுறா. யாரா அவன் மூடிட்டு படம் பார்க்க சொல்றது? வந்தெல்லாம் மூஞ்ச பிராண்டி விட்டுருவேன். ஒழுங்கா தியேட்டருக்கு வந்தோமா படம் பார்த்தாமான்னு போங்க. சவுண்டே வராது, படம் பாருங்களோ. சரி சரி உட்காருங்க. சுபு மயில டீ சாப்பிட்டு இருக்கான், நீ போய் சாப்பிடு, நாங்க வந்துடுறோம். டேய் சீக்கிரம் வந்துருங்கடா. இதே போடு வா. ஏன்டா அவளை அனுப்பிட்ட? டேய் நம்ம சைக்கிள் பில் ஆட்டிய போறத அவ பார்த்தா அப்செட் ஆயிடுவாடா. வாயை மூடு. ஆமா, திருட்டுத்தனமா செவரேறி குதிக்கிறா. இதை ஒத்துக்க மாட்டாளா? மாப்ள வர வர பித்தால பேர்ல குறைச்சிட்டானுங்கடா. அடக்கி வாசி. அப்பா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். அப்பா வணக்கம்மா. ஏண்டா உன்கிட்ட நான் வணக்கம் கேட்டனா? உன்கிட்ட வணக்கம் கேட்டனா? கிச்சா அப்பாட்டு ஒரு மரியாதை கொடுத்த அந்த தருதல பையோட ஃப்ரெண்டா நீ? ஆமா, நீ ஸ்கூலுக்கு போலியா? அவனும் போல. எங்கடா அவன்? அவன் சைக்கிள் ஸ்டாண்ட் கிட்ட நிக்கிறான். சைக்கிள் ஸ்டாண்டா? ஓகேவா? ஓகே. பாதி ஓகே, இப்ப முழுசும் ஓகே. பள்ளிக்கூடத்து போகாம சினிமாவா? சினிமாவா? நீ மட்டும் வரலையா? அடி செருப்பால. ஆஹா, ஆயா கொஞ்சம் அழகா இருந்தா வாத்தியார் பாடம் இங்க எடுத்துருவோம் போல் இருக்கே. வர வர ஆயா பருப்பு அடிமடியில கட்டிட்டு போயிடுறாள. வாங்க டீச்சர், முட்டை வர வந்தீங்களா? ஏய், நான் என்ன கோழியா? என்கிட்ட வச்சுக்கிட்ட அறுத்துருவா அறுத்து. ஆஹா, வர வர டீச்சர் எல்லாம் டாக்டர் மாதிரி ஆயிட்டாளுங்க. சீக்கிரம் போடாயா. போட்டுட்டு இருக்கல்ல. இவ வேற ரயில் இன்ஜின் மாதிரி புகை விட்டுக்கிட்டு நிக்கிறான். இவனை யாரையா வாத்தியார் வேலைக்கு சேர்த்தது? களவாணி பைய மாதிரியே நிக்கிறானே. ஏய், என்ன வளவலன்னு பேச்சு? சும்மா இரு. டேய், தட்டு தட்டாதடா. டீச்சர், இங்க எதுக்கு டிராபிக் ஜாம்? ஏய், ஒழுங்கா சாம்பார் ஊத்துறா. முதல்ல உன் சீட்டை கிழிச்சாதானே அந்த ஸ்கூல் உருப்படும். என் சீட்டை கிழிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் சீட்டை கோர. என்ன சொல்றது? எங்களையே கவனிச்சிட்டு இருக்க, கொஞ்சம் அப்படி திரும்பி நின்று பெருமாளையும் சுப்புவையும் கவனி. சரி கிச்சா. ஆஹா, ஆயா வாட்டுக்கெல்லாம் ஆக்கிட்டாங்கடா. இந்த ஆளப்பர் உங்களை எல்லாம் பிள்ளைகளா பத்ததுக்கு உங்க வீட்டுல 1 கிலோ புளிய பத்திருந்தா கொட்டை எடுத்துட்டு குழம்பாது வச்சிருப்பாங்கடா.
பூரா அம்பட்டு வினோதமா இருக்காங்க. இந்த வயசுலயா ஏண்டா பிஞ்சில படுத்தியா? இந்த ஆள் ஏன்டா ஊண்டிட்டு போறான்? இவருக்கு சரசுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓஹோ, அப்ப பம்பரக்கட்டையில ஆக்கர் ஏத்திர வேண்டியதுதான். மதையால வர மாதிரி இருக்கு, வா ஓடிடலாம். பசங்களா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டமான பாடம் ஒண்ணு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்காக யாரும் பயப்பட வேண்டாம். மொத்த வாத்தியாருக்கு மாதிரி வளவளா கொலகலான்னு சொல்லி கொடுக்க மாட்டேன். ரொம்ப ஷார்ப்பா சொல்லி கொடுப்பேன். அதாவது வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி. அது மட்டும் இல்ல, பச்சை மரத்துல ஆணி இறங்குற மாதிரி சொல்லி கொடுப்பேன். எப்படி என்ன இப்படி பாக்குறீங்க? அப்பதான் உங்களுக்கெல்லாம் உள்ள நல்லா ஏறும். என்ன? ஆமாயா, உட்கார்ந்து சொல்லுங்க, அப்பதான் நல்ல ஏறு. நன்றி நன்றி நன்றி. என்னடா இந்த குரலில் ஓடு மீன் ஓடு, ஊமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. என்ன கொக்கு கொக்கு? பாவண்டா. சாரதானே? இல்ல சரசு. எல்லா டீச்சர்ஸும் வந்தாச்சுல்ல? சொல்லுங்க, இப்ப எதுக்கு இந்த மீட்டிங்? அந்த கிச்சா பையலுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் மேடம். வர வர அவன் சேட்டை ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு மேடம். அவனால மத்த பசங்களை கெட்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு மேடம். உடனே டிசி கிழிச்சு அவன் கையில கொடுத்தீங்கன்னா தான் நம்ம ஸ்கூலுக்கு நல்லது. டிசி கிழிச்சு கொடுக்கற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா? ஒன்னா ரெண்டா மேடம், நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் வாத்தியார பிரேயர் ஹால்ல வேட்டியாவது அவமானப்படுத்திட்டான். என்னைய கேவலப்படுத்தினா பரவாயில்லம்மா, போன வாரம் செலுத்துவாத்தியாருக்கு சேருக்கு அடியில தான் ஆடிச்சிட்டான். ஏதோ இவர் உருவம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால தப்பிச்சாரு, இல்லனா செப்டி கை உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். கையில கொடுத்தீங்கன்னா தான் நம்ம ஸ்கூலுக்கு நல்லது. டிசி கிழிச்சு கொடுக்கற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா? ஒன்னா ரெண்டா மேடம், நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் வாத்தியார பிரேயர் ஹால்ல வேட்டியாவது அவமானப்படுத்திட்டான். என்னைய கேவலப்படுத்தினா பரவாயில்லம்மா, போன வாரம் செலுத்துவாத்தியாருக்கு சேருக்கு அடியில தான் ஆடிச்சிட்டான். ஏதோ இவர் உருவம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால தப்பிச்சாரு, இல்லனா செப்டி கை உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். அது மட்டும் இல்ல மேடம், ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் ஒவ்வொரு பட்ட பேர் வச்சிருக்கான். நான் டேங்கர் லாரியா, அவரு சோடா புட்டியா, இவர பைல்ஸ் பரமசிவாங்கிறான். இவர வழுக்கு பாருங்க, என்ன செக்ஸி டீச்சருங்க, சகிலா சகிலா மூன் ஷோ எப்பங்கிற என்ன பார்த்தா அப்படியா இருக்கு. இப்படி எல்லாம் அட்டகாசம் எல்லை மீறி போயிட்டே இருக்கு. இனி நாங்க பொறுத்துக்க மாட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க தான் முடிவு வெட்டணும். நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ்க்கெல்லாம் அவன் தான் காரணம்னு கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஆனா குத்து மதிப்பா சொல்லலாம். வேணா நீங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க மேடம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. கிச்சன் நம்மளோட ஸ்டூடெண்ட். அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா நாம தான் அவனை திருத்தணும். அதை விட்டுட்டு அவனை பழி வாங்குறதுக்கு இப்படி எல்லாம் மீட்டிங் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி, நான் விசாரிக்கிறேன். நீங்களா கிளாஸ்க்கு போங்க. ஓகே மேடம்.
என்னாச்சு சுப்பு? என்னாச்சு? என்னடி? என்ன சுபாஜி? சுப்பு, என்னாச்சு? சுரேஷ் விளையாடுறியா? 2 நாள் தான் லீவுங்கிற, அதுக்கே டெல்லியில இருந்து இங்க வந்த? போன்லயே பேசிருக்கலாம்ல. அத்தைய பாக்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஓஹோ, அப்ப அத்தைய பார்த்துட்டு அப்படியே கிளம்பி இருக்கலாம்ல, இங்க எதுக்கு வந்த? சரி, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அத்தை பொண்ணை பார்க்காம போனா தப்பாயிடும்ல. போன போதுன்னு வந்தியாக்கோ, அப்படி மூஞ்சில குத்திடுவேன். படவா என்ன படவா? சுரேஷ் கைய விடு முதல்ல, யாராவது பார்க்க போறாங்க. பார்த்த என்ன, நீ தானே ஹெச்எம். விடு, ஸ்டூடண்ட்ஸ் யாராவது பார்க்க போறாங்க. ஸ்டூடண்ட்ஸ்னா உனக்கு அவ்வளவு பயமா? அப்பா ஏ கிச்சா, என்ன பித்து பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏன் ரூம்லயே அலைஞ்சிட்டு இருக்க? தண்ணி குடிக்க வந்தேன் டீச்சர். ஏன் கிளாஸ் ரூம்ல தண்ணி இல்ல? ஆயா எடுத்து வைக்கல, அதான். சாரி யார் டீச்சர்? இப்போ உனக்கு அது ரொம்ப முக்கியம் இல்ல? என் மாமா பையன். ஹாய். அந்த வாட்ச்மேனை கோல்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி 1/2 hour ஆச்சு. எங்கயாவது சினிமா போஸ்டர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறான். போய் சீக்கிரமா வர சொல்லு. சரி டீச்சர். ஐயோ, பாத்து போங்கடா, பாத்து போங்கடா. யோ வாட்ச்மேன், கடைக்கு போயிட்டு எவ்வளவு நேரமா ஆகுது? இப்போ வர ஹெட்மிஸ்டர் என்னைய போட்டு திட்டுறாங்கல்ல, கொண்டா. என்னடா ரொம்ப சலிச்சுக்கிற? இங்கிலீஷ் வாத்தியார் கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுக்குறான், தமிழ் வாத்தியார் கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுக்குறான், அசந்தா ஆயா அவசரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்குறான். 4 கையில வேலை செய்யறதுனா நாராயணனா? போடா, ஆளுகளை பாரு, என்ன லுக்கு, போ. மீதி காசு? மீதி காசா? என்னடா அம்மாவுக்கு அக்கௌண்டன்ட் மாதிரி பேசிட்டு இருக்க? கலரை நீ கொண்டு கொடு, காசை நாங்க கொண்டு கொடுத்துக்கிறோம். 1 2 கிடைக்க முடியாது, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. போ போ போடா போடா, போ போ. ஆளுகளும் ட்ரெஸ்ஸுகளும் ரொம்ப சின்சியர் பிளவா இருக்கானா? இந்த ஆயாவை கூப்பிட்டு ஆட்டைய போடலான்னு பார்த்தா அவளையும் காணா, பியூனையும் காணா. அவன் தள்ளிட்டானோ? ஆஹா. ஏய் எனக்கு இல்லடா. உடைச்சு கொடு. டீச்சர் கையவா பிடிக்கிற? இப்ப பாரு வேடிக்கைய. முட்டாள் முட்டாள், பார்த்து கொடுக்க கூடாது. மூஞ்சை பாரு, காக்கா வடைய கொத்துற மாதிரி. நீ உடனே சொன்ன உடைச்சிட்டா. விடு விடு. செய்யறதையும் செஞ்சுட்டு சில மாதிரி நிக்கிறது பாரு. சின்ன பையன் பாவம். போடா போ. கிளாஸ்க்கு போ. மார்கழி மாசத்தில் பஜனை செய்வோம், பஜனை செய்வோம். மார்கழி மாசத்தில் பஜனை செய்வோம், பஜனை செய்வோம். மார்கழி மாசத்தில் பஜனை செய்வோம், பஜனை செய்வோம். மார்கழி மாசம் வந்தாலே மனசுலாம் அப்படியே குளிருதுடா. நாயும் அப்படிதான், நீயும் அப்படிதான். போடா, நீயும் அப்படிதான். டேய் அங்க பாரா. குருடி குருடி கோலம் போடு தந்தானே தானே, காடி மனசு குருடி தட்டி தந்தானே தானே. குருடி குருடி கோலம் போடு தந்தானே தானே, காடி மனசு. எவன்டா பொறுக்கி பசங்க? நீங்களா டீச்சர்? நம்ம ஸ்கூல் பசங்களா? குட் மார்னிங் டீச்சர். போதும் போதும், உங்களுக்கு எல்லாம் பொழுது விடிஞ்சிட கூடாது. ஏண்டா ஸ்கூல்ல தான் பொறுக்குறீங்கன்னு பார்த்தா இப்ப தெரு தெருவா பொறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க தான் எங்களுக்கு தெரியாதுங்க டீச்சர். பின்னால இருந்து பார்க்கும் போது சின்ன பொண்ணு மாதிரியே இருந்துச்சு டீச்சர். நீங்க இந்த தெருல தான் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது டீச்சர். நான் வேணும்னா பெருக்கட்டுமா டீச்சர்? இந்த பொறுக்கிறது பெருக்கிறதுலாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. போங்கடா போங்கடா சொல்றேன்ல. குரங்குங்க. வா வா வா. போடா, பாக்காத. நாளைக்கு தானே குடியரசு தினம், இன்னைக்கே கொடி குத்துறீங்க? அதெல்லாம் நான் கேட்க கூடாது, நாங்க அட்வான்ஸா குத்துறோம். போ. வா. அப்படிதான் அழகா இருக்கு. போ. வா வா சாருமதி. இங்க சும்மா கத்தாத, போ. ஏய் சுப்பு, என்னடி அந்த பக்கம் போகாதடி. அந்த டேனியல் பையன் கொடி குத்தி கலட்ட பண்ணிட்டு இருக்கான். போடி. போட, உனக்கெல்லாம் கொடி கிடையாது. போட. சுப்பு இங்க வா. என்னடா? ஓடியா ஓடியா ஓடியா, கொடி குத்திக்கலாம். வா, நான் குத்தி விடுறேன். வா வா வா. கொடி குத்திக்க எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போடா. என் வேலையே இதான் பாப்பா. கிட்ட வர கூச்சமா இருக்குதா? வேணா, நானே வரேன்.
நீ எங்க போனாலும் கொடி குத்தா ஓட மாட்டா உன்ன. ஏய் நான் பாக்குற நான் லுக்கு பருப்பா நீ. ஏய் வெளிய வா, கொடி குத்துன வா, முறைகாத வா. அச்சுவியா அட்ரா. ஏய் அட்ராண்ணா. ஏய் அட்ரா. ஏய் அப்படிதான் எடு. என்ன பண்ற? ஏன்டா இப்படி நடந்துக்கிற? அசிங்கமா இல்ல? எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கியே, அறிவில்ல? கொடி குத்துன தப்பா டீச்சர்? செருப்பு பிஞ்சிடும். உன் தங்கச்சியும் இதே ஸ்கூல்ல தானே படிக்கிறா, அவளுக்கு இந்த மாதிரி கொடி குத்தி விடுவியா? ராஸ்கல், நீ சைக்கிள் ஸ்டாண்ட்ல என்னென்ன திமிர்த்தனம் பண்ணேன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. மூஞ்சி முகரையும் பாரு. நாளைக்கு உன் பேரண்ட்ஸோட தான் நீ ஸ்கூலுக்கு வரணும். போடா போ. நீ என்ன பெரிய ஹீரோவா? அவ ஏதாவது தப்பு செஞ்சா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இந்த அதிக பிரசங்கித்தனம் எனக்கு பிடிக்காது, புரியுதா? போங்க. போ போ. நீ போ முதல்ல. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்க்கு போங்க. போங்க போங்க. விட்டா தேட்டர் போறாங்களாக்கா? ஆரம்பிக்கலாமா? இது கபடி, யாரும் சண்டை போடாம ஒழுங்கா விளையாடணும். ஏய் ஏடி போ. போடா டேய், நம்ம டீம் பேரை காப்பாத்து. சிரிச்சு சிரிச்சு வந்தாச்சு சிரிச்சு சிரிச்சு வந்தாச்சு கபடி 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 கமாண்டா மச்சி, கலக்கு போ. கபடி 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 கபடி. டேய், இந்த கிச்சா பையனால ஸ்கூல்ல பட்ட அவமானத்தோட வீட்ல எங்க அப்பா சுலுக்கி எடுத்துட்டான்டா. அவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும்டா. இப்ப என்ன செய்ய போற? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். மோதிரத்தை கேட்டு. எதுக்கு? கைட்ரா.
இந்த கபடி 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 சுபு சுபு கவலைப்பட்டு சுபு பத்தடி நான் பாக்கலடா அவ வேற எங்கேயாவது உட்கார்ந்து படிப்பா நான் தான் ஆயாவை தேடுறேன்னா இவ எதுக்கு சுப்பு தேடுறேன் சுபு சுபு நீ இங்கே இருக்க சுந்தரி எந்திரி பெல் அடிச்சாச்சு கிளம்பு கிளம்பு நான் போயிட்டு வரேன்டி சுபு டூருக்கு பணம் கட்டியா இல்லடா எங்க சித்தப்பா தரேன்னு சொன்னா கூட எங்க சித்தி தர விடாது கேக்குறதே வேஸ்ட் அதுக்கு ஏமா ஃபீல் பண்ற நான் இருக்கேன்ல விட்டுருவானா இந்தா உனக்காக மோதிரம் எடுத்து வந்திருக்கேன் இதை வித்து கொடுத்துரு ஏய் கிச்சா எதுல உனக்கு மோதிரம் ஏன் எங்க அப்பா அம்மா எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்களா புடி நான் எப்படிடா இதை கொண்டு போய் விக்கிறது எனக்கு என்னடா தெரியும் பாப்பா வாழைப்பழத்தை வாங்கி தான் கொடுக்க முடியும் உரிச்சு ஊட்டி விட முடியாது நீ ஏன் வித்துக்க சரி சரி சீக்கிரம் வா ஆனா டீச்சர் பீரியடு லேட்டா போனா தண்டால் எடுக்க விட்டுருவாங்க இப்போ நாம இயற்கணித முற்றொருமைகள் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இயற்கணித சமன்பாடுகளை பற்றி இப்போ நாம பார்க்கலாம் இயற்கணித சமன்பாடுகளை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் ஒரு இயற்கணித சமன்பாடானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகளை கொண்டது எடுத்துக்காட்டாக 2x + 3 = 6 - x சமன்பாட்டில் மாறியாக ஒன்றை பிரதிபலிக்கலாம் இப்போ பாருங்க 2x + 3 = 6 - x இல் x என்பது டீச்சர் என் மோதிரத்தை காணோம் டீச்சர் என்னது மோதிரம் காணுமா ஆமா டீச்சர் கையில போட்டிருந்த மோதிரம் எப்படிடா காணாம போகும் பிடி பீரியட்ல தொலைஞ்சிருமோன்னு ஜாமெட்ரி பாக்ஸ்ல வச்சுட்டு போனேன் டீச்சர் அதுக்குள்ள யாரோ தேடிட்டாங்க ஸ்டூடண்ட்ஸ் யாராவது தெரியாம விளையாட்டா மோதிரத்தை எடுத்திருந்தா கொடுத்துருங்க நானா சோதனை போட்டு கண்டுபிடிச்சேன்னா திருட்டு பட்டம் கட்டி ஸ்கூலை விட்டு வெளியில துரத்திடுவேன் டேய் கிச்சா உன் மோதிரம் போய் சொல்லி என்னை இப்படி மாட்டி விட்டியேடா சுப்பு சத்தியமா நான் திருடல என்ன தப்பா நினைக்காதடி இப்படி எல்லாம் கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க எல்லாரும் எந்திரிச்சு ஒன்னா வெளியில வாங்க ஒவ்வொருத்தரையும் சோதனை போட்டு பாக்குறேன் என்ன அக்கிரமம் பண்றாங்கயா பள்ளிக்கூடத்துல போ 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 இவ்வளவு வேத செக் பண்ணிட்டு இருக்க நீ மட்டும் என்ன நுழைஞ்சுக்கிட்டு போற நில்றா வாட்ச்மேன் பாக்கெட்டுக்குள்ள கை விடாத ஏண்டா பாக்கெட் தைக்கல அரசி கர்மம் முடிச்சோட போய் என்கிட்ட வெச்சுக்காத டீச்சர் பூரா பெஞ்சில படுத்ததுங்க பார்த்து செக் பண்ணுங்க ஏன்னா வாய்க்குள்ள போட்டாலும் போட்டுருக்குங்க குடல் வரைக்கும் விட்டு நோண்டி நொங்கிடுங்க பேக்குங்கடா அதான் என் பேக் சரி போ உன் பேக்குங்கடா ரெண்டு பேருக்கு ஒரே பேக் தான் 2 in 1 போய் சொல்ல மூதேவி அந்த பக்கம் வாடா நீ வாய தரடா இல்ல போ எங்கடா உன் பேக்க காமி மோதிர விஷயம் தெரியாம சுப்புவுக்கு நான் முத்தம் கொடுத்தேன்னு எல்லாரும் நிர்மலா டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நிர்மலா டீச்சரும் என்னை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஆனா நான் பதிலே சொல்லாம மௌனமா நின்னேன். ஏன்னா சுப்புவை மாட்டி விடக்கூடாதுன்னு தான். அதுக்குள்ள டேனியல் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு மத்த எல்லா பசங்களும் சேர்ந்து டீச்சர் கிட்ட சொன்னாங்க.
அதனால நிர்மலா டீச்சர் எல்லாரும் முன்னாடியும் என்னை மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என் மேல இருந்த கோவம் மட்டும் கொஞ்சம் கூட தீரல. மாப்பிள, நம்ம ஏரியாவுல நம்மள மாதிரியே பித்தாள தும்பு களவாடுறதுக்கு ஒரு குரூப் கிளம்பிட்டாங்கடா. ஏன் என்னாச்சு? ஆட கக்குஸ் போறக்கு எங்க கிளவி திட்டு மேல பித்தாள தும்பு வச்சுட்டு கக்குஸ் போயிட்டு வந்து பார்த்தா அதையும் வேணா ஆத்திட்டு போயிட்டா. பித்தாள சொம்பியா? காலைல இவன் வீட்டுக்கு வந்தானா? டீச்சர் ஏதோ அவர் போய் கேட்டாங்க, பொறிக்கிறேன்ட்டு வந்தா. அப்போ பித்தாள சொம்பு ஆத்திட்டு போனது இவன் தானா? சைலன்ஸ். கிளாஸ்ல ஒரு நிமிஷம் டீச்சர் இல்லைன்னா ஒரே ஆட்டம் தான் இல்ல? அவரை போல மகரந்த செயற்கை, சூழ்பை இத பத்தி எல்லாம் படிக்க சொன்னேனே, படிச்சீங்களா? படிச்சிருக்கோம் டீச்சர். உன்னை கேட்டனா? உட்காரு. மகரந்த செயற்கை என்றால் என்ன? யாருக்கு தெரியும்? பரத், நீ சொல்லு. மகரந்த சேர்க்கை என்றால் மகரந்த சேர்க்கை. கேள்வி திருப்பி திருப்பி சொல்றியா? மண்டு. உட்கார். நான் சொல்றேன் டீச்சர். ஓ சேர்க்கை சரியில்லை, நீ மகரந்த சேர்க்கை பத்தி சொல்றியா? சுபு, நீ சொல்லு. மகரந்த பையில் உள்ள மகரந்த தூளானது சூழ் பையை சென்றடையும் அந்த செயல் மகரந்த சேர்க்கை எனப்படும் டீச்சர். வெரி குட் சுபு, உட்கார். இப்போ இத பத்தின பாடத்தை உங்களுக்கு நான் விளக்கமா சொல்ல போறேன். இந்த அவரை போல டீச்சர், சூழ்பைனா என்ன டீச்சர்? உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன டீச்சர், கேள்வி கேட்க விட மாட்டீங்க, பதிலும் சொல்ல விட மாட்டீங்க. டேய், டீச்சர் ஏன் உன் மேல கோவமா இருக்காங்க? அன்னைக்கு சுப்புக்கு முத்தம் கொடுத்தேன்ல, அதான்டா என் மேல கோவம். அதுக்கு சுப்பு தானே கோவிக்கணும், அவங்க ஏன் கோவிக்கிறாங்க? சைலன்ஸ். அங்க என்ன பேச்சு? பேசுறதா இருந்தா வெளியே போய் பேசுங்க. சரி டீச்சர். டேடி, எங்க போற? நீங்க தானே டீச்சர் வெளியில போ சொன்னீங்க. அப்படியே போட்டேன்னா அகராதி அகராதி. உட்கார்றா. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 10 × 100. இது எவ்வளோ எண்ணம்? 1 2 3 4 5 6. நான் பெரிய குழப்பத்தில் இருக்கேன், வெட்டு குத்தாய் போயிரும், போய் படுமா பாமா. எல்லாரும் டூர் போறோம், மும்முன்னு வாரியா? யாராவது ஒரு ஆள் பாட்டு பாடலாம்ல? பாட்டுங்க, டான்ஸ் ஆடுற பாருங்க. ஏய் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெற்றுக்கலாமா, இல்ல பெற்றுக்கிட்டு தாலியத்தான் கட்டிக்கலாமா?
மூஞ்சி பாரு. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, இந்த மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, இல்ல மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? சின்ன வீடும் வேணாண்டி பெரிய வீடும் வேணாண்டி, வேலை செஞ்சு பொழைக்கிறேனே நியாயமா? எப்ப பாரு இங்கேயே பார்வை, திரும்ப அந்த பக்கம். பெரிய வீடும் வேணாண்டி, வேலை செஞ்சு பொழைக்கிறேனே நியாயமா? நான் வேலை செஞ்சு பொழைக்கிறேனே நியாயமா? அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணாலே, இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே, என்னோட ஊருக்கு தான் உங்கள்கிட்ட இருக்கிறேன், என்னோட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? எருமாடு மாதிரி இருந்துகிட்டு இப்ப கூட பெட்ல உனக்கு போயிட்டு இருக்கு. என்னோட ரொம்ப நாள் ஆசை தெரியுமா? என்ன படிக்கிற உனக்கு போறதா? ஐயோ இந்த போன ஏதாவது உளறிட்டே வருவான். தண்ணி விடுமா. டீ சொல்றா. டீ போடுமா. குடு. சுப்பு லுங்கி இறக்கி விடு. எழுத்தாப்புல கேரட்டு பசங்க சொல்லுறானுங்க பாரு. என்னடா கிச்சா, உங்களோட சேர்ந்த ஆம்பளைங்க மாதிரி ஜாலியா டீ குடிக்கலான்னு வந்தா அதை இறக்கி விடு இதை இறக்கி விடுன்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காரு. அங்க பாரு பிரேமானந்த சாமி மாதிரி தாடி வச்சுக்கிட்டு கறிக்கடை நாய் மாதிரி காலையே பாத்துட்டு இருக்கான். ஓடி போய் கிஸ் பண்ணிட்டுமா? சீ டீ குடி. எடா கிச்சா அட்வைஸா? டேடி எனக்கு ஒரு பஃப் குடுறா. கண்ணியப்பா களி முத்திடுச்சு பாத்தியா? பொட்ட புள்ள பிறந்து 3 இலை கூட விடல, அதுக்குள்ள சிகரெட்டை பிடிக்குது பாரு. சிகரெட் யோ பெருசு, உங்க வயசுக்கு நீங்க கஞ்சா குடிக்கும் போது எங்க வயசுக்கு நாங்க சிகரெட் குடிச்சா ஒண்ணும் தப்பு இல்ல. முதல்ல நீ திருந்து அப்புறம் எங்களை திருத்து. டீச்சர் என்னாச்சுடா உனக்கு? மத்த பிள்ளைங்க எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்கல்ல, நீ மட்டும் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. இல்ல டீச்சர், சளி பிடிக்கும், அம்மா சொல்லி விட்டாங்க அதான். இவருக்கு மட்டும்தான் சளி பிடிக்கும், எங்களுக்கு எல்லாம் சளி பிடிக்காது. வாடா வாடாண்ணா. சரிங்க டீச்சர். போட்டேண்ணா பாரு. வா. விட்டுறா வேணாம்டா. எனக்கு வேணும்டா. நான் எடுக்கலடா. நீ எடுக்கல வேற யாரா இருப்பா? டேய் ஓடாத நில்லு. மரியாதை நில்லு. கையில வச்சுனா மண்டை போடுடா. டேய் மரியாதை நில்லு. இங்க பாரு. டேய் என்ன சொல்றீங்க? டேய் கிச்சா. என்ன சத்தம் போறீங்க? டேய் இங்க பாரு. டேய் நிறுத்துடா.
ஏண்டா அவனே இப்பதான் டூர்ல இருந்து திரும்பி வந்திருக்கான். வந்ததும் வராதுமா ஏண்டா அவன் கிட்ட வம்பு பண்ற? நான் வம்பு பண்ணல, அவன் தான் என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்னடா வம்பு பண்ணா சொல்லாதானே தெரியும். அவன்கிட்டயே கேளு. ஏன் தோர வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களா? பிரதர், இது என் சொந்த பிரச்சனை. பெருசுகிட்டலாம் ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்னது சொந்த பிரச்சனையா? ஏன் சொந்த பிரச்சனைனா உங்க அண்ணன் கேட்க உரிமை இல்லையா? அண்ணி நானே சொல்றேன், நான் டூர் போகும்போது அவன் ஜெட்டி எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்றான். அவன் ஜெட்டி என் பைத்தியக்காரனை தொடுவானா? எப்பா அவன் ஜட்டியை மட்டும் எடுத்துட்டு போல, ஜட்டிக்குள்ள வச்சு 1000 ரூபாய் பணத்தை சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான். என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்க. பணம் போனா போய் தொலையட்டேன், என் ஜட்டி எனக்கு வந்தாகணும். என்ன பொறுத்த வரைக்கும் அது சென்டிமெண்ட் ஜட்டி. அந்த ஜட்டியை போட்டு ஆபீஸ் போனனுக்கு தான் எனக்கு 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு. அத போட்டா சொரிசாங்க தான் வரும். அத போய் நடுப்புனடா. அப்ப பேக் கொடு. டேய் நீயாவது பேக்க கொடுத்து தொலையண்டா. அவன் என்ன கொடுக்குறது? நான் கொடுக்குறேன். இதுக்குள்ள இருக்கானே நான் பாத்துறேன். இப்ப உள்ள அது இருக்கா? இல்ல, ஆனா வேற எங்கேயும் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான். டேய் ஊதா சட்டி தானே? ஆமா. ஓட்ட ஓட்டே இருக்குமா தானே? ஆமா. இரு வரேன். என்னங்க உள்ள ஒரே சத்தம்? உன் பிள்ளைங்க துள்ளி விளையாடிட்டு இருக்காங்க. போடி போய் பட்டையில நெருப்பு பத்த வை. போ சொல்றேன்ல. போறேன்ல, காரணம் இல்லாம எரிஞ்சு விழுவார். டேய் இதானடா உன் சட்டி. இதேதான். தேங்க் யூ பா. நல்ல குடும்பம். ஏய் நீ வாடி. ஏண்டி சாரு, இன்னும் 4-5 நாள் சுத்தி இருந்தா ஜாலியா இருந்திருக்கும்ல? ஆமாண்டி, டூர் முடிஞ்சு ஏண்டா சீக்கிரம் வந்தோன்னு இருக்கு. நீ சுப்பு ஏண்டி உம்முன்னு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஏய் அவ டூருக்கு போயிட்டு இருந்த பிறந்தே இப்படிதாண்டி இருக்கா. நம்ம கிட்ட எல்லாம் அவ சரியாவே பேசுறது இல்ல. எப்ப பாரு புள்ளைக்கு வச்சிருந்த பால பூனை குடிச்சிட்ட மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படிதானே? ஏய் அவ மேட்டர் எனக்கு தெரியும். வேணாண்டி, சொன்ன கேளு. சீக்கிரம் சொல்லுடி. என்ன மேட்டர்னு சொல்லுடி. சுப்பு மனசுல கிச்சா புகுந்துட்டா, அதான் நம்மளால கண்டுக்க மாட்டேங்கிறா. சுப்பம்மா சுப்பம்மா மச்சான், உடுப்பி ஹோட்டல்ல சாப்பிட்டு நாக்கெல்லாம் தொங்கி போச்சு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல புதுசா ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்கானா, அங்க போய் போனி பண்ணிடலாமா? திறந்தன்னைக்கே நாங்க அங்க போனி பண்ணிட்டோம்ல. என்ன ஏன்டா அடுத்து விட்டு போனீங்க? வீட்டுக்கு வந்து வெத்தலை வச்சு அழைப்பாங்க. ஜோதி இருப்பே வந்து நீ கலந்துக்கிறமடா. சரி, எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, கிளம்பலாம் வாங்க. ஏய் இருடா, சுப்பு வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணா போலாம். டேய் நாமளே திருட்டுத்தனமா சாப்பிட போறோம். சுப்புக்கு தெரிஞ்சா அவன் நம்மள தப்பா நினைக்க மாட்டா. இப்ப மட்டும் என்ன ஒண்ணு யோகியம் நினைப்பாளா? மூடுறா. டேய் அங்க பாருடா, சுப்பு மட்டும் தான் வருவான்னு சொன்னீங்க, கூட அந்த பல்லு பையில முட்டை கோசம் வராங்க. பாரு எல்லாம் ராஜா வீட்டு பிள்ளை குட்டி மாதிரி. சுப்பு உன்னை மட்டும் தானே வர சொன்ன, இவனுங்களை எதுக்கு கூட்டு வந்த? டேய் பாவண்டா, அவனுக்குள்ள ஹோட்டல்ல சாப்பிடணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்ப முட்டைக்கோஸ் பரவாயில்ல, அது பல்லு பையன் எதுக்கு? டேய் கிச்சா, இந்த பல்லு பையனை நம்பாத. இவன் பிரிங்களாட இல்ல பல்லாட. என்னைக்காவது நம்மளுக்கு நேரம் பார்த்து வேட்டு வச்சிருவான். அனுப்பு. ஒரே ஒரு நீரவு தானே, பாவம் இன்னைக்கு ஒரு நாள் வந்து தின்ட்டு போட்டுமே. அப்படி இல்ல பல்லு பையன் பரவாயில்ல, அந்த முட்டைக்கோஸ் எதுக்கு? வா போலாம், வா போலாம். பெருமாள் சொன்னா ஞாபகம் இருக்குல்ல? ஓகே இவாளுதான். ஹாய். வந்தா என்ன பாக்குற? வா. இல்ல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அங்க உட்காந்துக்கலாம். பிரியா திங்கறதா ஊரவே கூப்பிடுறியா? டேய் சுபுக்கு நீர சொல்றா. எனக்கு 2 ஊத்தப்போ. பாறா, இவ ஊத்தத்துக்கு இவளுக்கு 2 ஊத்தாப்போ. டேய் தப்பலையார். என்னடா? 2 ஊத்தாப்போ 2 நெய் ரோஸ்ட். சரி போடா.
டேய் கிச்சா, நம்ம இவ்ளோ சாப்பிட்டுருக்கோமே, இதுக்கெல்லாம் காசு இருக்கா? அத பத்தி கல்லால இருக்கிற ஓனரே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? சாப்பிடு. சார் பில்லு. ஏன்டா நிக்கிற? டிப்ஸ். டேய் உங்க ஓனருக்கே நாங்க போடா டேய் போடா. டேய் 600 ரூபாடா. சரி சரி, 2 பேருக்கு வேலை முடிஞ்சிச்சுல, பட்டறை கிளப்புங்க. நீங்க வரல? நீ முன்னால கிளம்பு, நாங்க பின்னால வரோம். நீதிசு நல்ல முருகலா இருந்ததுல. ஜாங்கிரி பார்சல் கொடுங்க. தம்பி பில்லங்க. உள்ள 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 உள்ள. சரி சரி சரி. என்ன பார்சலா? டீச்சர். என்னடா? நாளைக்கு சினிமாக்கு போலாம் சொன்னீங்களே டீச்சர், டிக்கெட் நானே எடுத்துறேன் டீச்சர். என்கிட்ட பணம் இருக்கு டீச்சர். உன்கிட்ட பணம் இருந்தா நீ பெரிய ஆளு இல்ல? பணம் நானே தரேன். சரி டீச்சர், நம்ம 2 பேரும் தானே டீச்சர் போறோம். ஏண்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் பெருமாள் மயிலு எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம்ல? அவனுங்களாம் வேணாம் டீச்சர், எல்லாரும் பொறுக்கி பசங்க. தியேட்டருக்கு வந்தா விசில் அடிப்பானுங்க, கத்துவானுங்க, ஒரே கலாட்டா பண்ணுவானுங்க. அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இருக்கும் டீச்சர். அவனுங்க எல்லாம் உன் கூட சுத்துறவனுக்கு தானே, வேற எப்படி இருப்பானுங்க? மூஞ்சே பாரு, சினிமா போட்டு ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடாதான். சரி சரி, போய் நமக்கு மட்டும் எடுத்துட்டு வா. சரிங்க டீச்சர், வரேன் டீச்சர். கதவை அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு தம்ம போடுவான். வட்டிக்கு வாங்கின வாத்தியாங்க வட்டியும் கொடுக்க மாட்டேன், அசலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பொழப்பா? ஆனா சம்பளம் பத்தலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப படத்துக்கு நாங்களே இல்லையா? கேட்காம இருப்பா. டீச்சர் கிட்ட கேட்டேன், நீங்க எல்லாம் காலி பசங்களா, விசில் அடிச்சு கலாட்டா பண்ணுவீங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு அவமானமா இருக்குமா, அதனால உங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்கடா. எது காலி பசங்களா? நாங்களா? லீடரே நீதானடா. என்ன அநியாயம்டா இது? என்ன படத்துக்குன்னு சொல்லி தொலையண்டா. எனக்கு என்னடா தெரியும், அவங்க தானே கூட்டு போறாங்க. எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆவறா? பெருமாள், நான் வரேன்டா. டேய் பெருச்சாலி, டீச்சர் கிட்ட ஏதோ சொல்லி பிட்ட போட்டுட்டான்டா. அப்படி அவன் நிர்மலா டீச்சரோட ஜோடியா போகணும்னு முடிவு பண்ணிட்டான். விட்டு தொலைங்கடா. என்னைக்கு உண்மை தெரிஞ்சு உதவாங்க போறானோ. போட்டும் போட்டும். சக்கரை இனிக்கிற சக்கரை என்ன போறாண்டா போறாண்டா. ஏன் சுரேஷ், மாமாவும் அத்தையும் என்ன சொல்லிவிட்டாங்க? அது நம்ம கல்யாண விஷயமா பேசணுமா, அடுத்த மாசம் வரதா சொல்லிருக்காங்க. முதல்ல உன் பிசினஸ் ஸ்டடி பண்ணிக்கோப்பா. 2 வருஷம் கழிச்சு இத பத்தி பேசிக்கலாம். கல்யாணத்துக்கு எப்ப என்ன அவசரம்? உனக்கு அவசரம் இல்ல நிர்மலா, ஆனா எனக்கு அவசரமாச்சே. மாமா காஃபி. காஃபி. இந்த சூடான காஃபி. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. மாமா சொல்லு. உங்களை விட எனக்கு தான் அவசரம். சீக்கிரம் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பதானே எனக்கு ரூட் கிளியர் ஆகும். பேசாம உன்னைய கட்டிக்கலாம் போல இருக்கு. உங்க அக்கா வேஸ்ட். கொட்டுவீங்க கொட்டுவீங்க. மாமா காசு பாரு. டீச்சர். டேய் கிச்சா, எப்போ வந்த? நீங்க சாத்தோட கிள்னீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன் டீச்சர். டிக்கெட் எடுத்துட்டியாடா? எடுத்துட்டேன் டீச்சர். சுரேஷ், நூன்ஷோ சினிமாக்கு போலாமா? ஓகே போலாமே. ஷார்ட் மாத்தி வந்துடுறேன். ஏய் கிச்சா, இங்க வாடா. டிக்கெட்ஸ் கொடு. இதுல நானும் சுரேஷும் படம் பாக்குறோம். நான் உனக்கு பணம் கொடுத்துறேன். நீ தியேட்டருக்கு வந்துரு. ஏன் டீச்சர், சார் அடுத்த வாரம் தானே டீச்சர் வருவாருன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் டீச்சர் வந்தாரு? சீ, இதெல்லாம் நான் போய் அவர்கிட்ட கேட்க முடியுமா? டேய் கிச்சா, அன்னைக்கு நீ கவலைப்பட்டியே, டீச்சர் ரொம்ப அழகா இருக்காங்க, யாருக்கு வைஃப் ஆக போறாங்கன்னு. ஆமா டீச்சர். அந்த சார் வேற யாரும் இல்ல, சுரேஷ் தான். நீ வெயிட் பண்ணு, நாங்க வந்துடுறோம்.
சரிங்க டீச்சர். சுரேஷ், எஸ் கமிங். ஒரு ஷர்ட் மாத்திட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்க்கு மேட்சிங் எடுக்க வேணாமா? டைம் ஆச்சு. ஓகே ஓகே, சீக்கிரம். டே கிச்சா, தியேட்டருக்கு வந்துரு. வேற படத்துக்கு போயிடாத. பை. சரி டீச்சர். எங்க கம்பெனில எப்பயாவது நைட் டியூட்டி வரும். இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஒய்ஃப் குழந்தையோட தனியா படுக்கிறதுக்கு பயப்படுறா. உங்க சின்ன பையனை கொஞ்சம் துணைக்கு படுக்கிறதுக்கு அனுப்புனா உதவியா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இது கூட உதவலைன்னா என்ன அர்த்தம்? பையனை அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்க. இந்தாங்க. அப்ப நான் வரேங்கய்யா. நீங்க பயப்படாம போங்க. கிச்சா பையில அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்க. டேய் கிச்சா, பிடிக்க முடியலையே. இங்க வாப்பா. இந்த வந்துட்டு போறாருல, அந்த சார் வீட்டுல போய் இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கோ. போ. எதுக்கு? டேய், அந்த அங்கிள் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு போறாரு. போடா, போய் படுத்துக்கப்பா. அதெல்லாம் முடியாது. எனக்கு படிக்கணும். நீ போய் அவர் அனுப்பு. அடிச்சு அனுப்பால. என்ன பேச்சு பேசுறான் பத்தியா? நான் போய் படுக்கணுமா? எல்லாம் நீ குடுக்கற இடம். அப்பா திட்டுறாருல்ல, அம்மா சொன்ன பேச்சு கேளுடா. இன்னைக்கு ஒரு நாள் அந்த அக்காவுக்கு துணையா படுத்துக்க. அந்த ஒடுக்க எங்க போனா? எல்லாத்தையும் ஏன் தள்ளியே போடுங்க. நீ வாடி. இத பாரு, ஒரு நாளைக்கு இந்த பயப்புள்ள இந்த கம்பியை வச்சு இழுத்தாத்தான் சொல்ல கேப்பா. சரி விடுங்க. கிச்சா, எந்த படிக்கிறது? 9th. வீட்ல நீ ரொம்ப வாலாமே. அதுக்குள்ள அம்மா போட்டு கொடுத்துறாங்களா? நான் ரொம்ப நல்ல பையங்க. நீங்க வேணா நிர்மலா டீச்சர் கிட்ட கேட்டு பாருங்க. ஏங்க, உங்க வீட்டுக்காரு ஊர்ல இருக்கும்போது நைட் டியூட்டியே போனது இல்லையா? போவாரே. அப்ப யாரு உங்க கூட துணைக்கு படுத்துக்குவா? அப்ப இந்த சேட்டே இருந்தா, இப்ப அவன் ஐடிஐல சேர்ந்துட்டான். அதானே இவிட வர முடியல. சரி கிச்சா, நீ படுத்துக்கோ. நான் உறங்கா போனேன். சரிங்க. ஓ, குட்டி ஒண்ணு உறங்கிக்கோ. உறங்க முனே.
சொல்லுங்கடா. உன்னை நம்பி என் புருஷன் இந்த வீட்டுல படுக்க வச்சதே அவரு சொல்லுடா முதல்ல. எங்க வீட்டுல சொல்லிடாதீங்க, எங்க வீட்டை விட்டு துரத்திடுவானுங்க. முதல்ல இந்த வீட்டுல இருந்து பறந்து போய் கொடா பட்டி. ஏண்டா ஒரு 500-600 ரூபாய் பில்லு வராது? வந்தா என்ன? இந்த காசை வீட்டுல அம்மா கிட்ட கொடுத்திருந்தோம்னா 2 நாளைக்கு கறி இஞ்சோறு ஆக்கி போட்டுருக்கும்ல. பில்லு கொடுத்தாதானே? நம்ம சப்ளையர் கிட்ட பில்லு கொடுத்தாதானே நேரா போய் ஓனர் கிட்ட கொடுக்க போறோம். அத சொல்ல வந்த. எல்லாரும் சாப்பிடுங்க. தடியா சாப்பிடுறா தடியா. மச்சான் இவங்க அப்பனும் ஆத்தாலும் தானே கஞ்ச பசங்க. ஆனா மாப்பிள்ள அப்படி இல்ல, காசை என்னமா வாரி இறக்கிறான் பாத்தியா? டெய்லி இவனுங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பில்லு கொடுக்காம போயிட்டு இருக்கானுங்கடா. இன்னைக்கு மாட்டினானுங்க. டேய் மாப்பிள்ள, வீட்டுல பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் பார்சல் வாங்கிட்டு போலாம்ல? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இது நம்ம ஹோட்டல். என்னடா என்ன? பார்சல் நான் கட்டிக்கிறேன். நீ கையை கழுவிட்டு போய் வாழைப்பழத்தை உடிச்சு உள்ள தள்ளு, நான் வரேன். பில்லு கொடுக்கணும்ல? அதுக்குள்ள வந்துரும்ல. குண்டு ரொம்ப வேகமா பேசுறாங்க. முதலாளி, அந்த திருட்டு பசங்க 2 பேரும் வரானுங்க. வரட்டும், நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள நம்மள நல்லா கவனிச்சான்ல தம்பி. பில்லங்க மாப்பிள்ள சாப்பிடறான்ல, அவன் தருவான். மாப்பிள்ள சாப்பிடுற வரைக்கும் இப்படி வந்து உட்காரு. நீ இந்த உட்கார்ற. போ. 2 தோசை 2 இட்லி பார்சல். ஓனர் இல்லையா? நான் தான் ஓனரு. பில்ல கொண்டா. இது பார்சல் பில்லு. சாப்பிட்ட பில்லுங்க. சாப்பிட்டதா? யார் சாப்பிட்டது? ஒன்லி பார்சல். என்ன தெருவே திரண்டு வர்றீங்க? அம்மனுக்கு கூழ் ஊத்துறீங்களா? யோ கூப்பிடியா அவனை? யார? செல்ல குழந்தை மெல்ல பால் குடிக்கிற மாதிரி அவனை உள்ள ஒளிச்சு வச்சிருக்கியா? கூப்பிடுறியா அவனை? என்ன இங்க வந்து சவுண்ட் விடுறா? அவன் என்ன பண்ணானோ? என்னடி மரியாதை குறையுது? ஆமா, அழகு புள்ளைய பெத்து வச்சுட்டேன். அவனுக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடு. ஏய் என்கிட்ட வச்சுக்காத. விளக்கமாத்த எடுத்தா சுங்க பறத்திடுவேன். வாய் நீள் பறத்துவடி பறத்துவேன். போலீஸ்காரனே துணி அவுத்து தொடுத்துறவன் நானு. என்னடி விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற? என்னடி என்ன? என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியாம ஆளாளுக்கு லோலான்னு கத்திட்டு இருந்தா எப்படி? உன் பையன் இருக்கானே, கிச்சாவா லொச்சாவா பொச்சாவா, அவன் ஹோட்டல்ல திருட்டுத்தனமா திங்கிறதுக்கு என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்காயா? அத பாத்துட்டு வந்துட்டு இந்த தருதல பையன் வீட்டுக்கு வந்த விருந்தாளியெல்லாம் கூட்டிட்டு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். என் மான மரியாதையே போச்சு. என் பெத்த வயிறு பத்தி எரியுது தெரியுமா? டேய் கிச்சா, அவ சொல்றதெல்லாம் உண்மையாடா? நான் என்னைக்கா போனேன் அத கேளு. இன்னைக்கு போறனா நீ நல்லவனா? இந்த பழக்கத்தை கத்து கொடுத்ததே நீதானடா. ஏண்டா கிச்சா ஊர்வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வர? விலைக்கெல்லாம் வாங்கல, எல்லாமே ஓசிதான். அப்பப்ப பாச வேண்டிடுவானே. நெய் ரோஸ்ட், மசாலா தோசை, ஜிலேபின்னு நாக்க சொல்லட்டிக்கிட்டு வக்கனையா தின்னீங்கல்ல, அதான் இது. ஏண்டா அப்படியா? ஆமா அப்படிதான். நான் நைஸா போயிட்டு நைஸா வருவேன். இந்த பரதேசி ஊர்ல இருக்கிறவங்க கூட்டு போயிட்டு மாட்டிக்கிட்டானா அதுக்கு நான் பொறுப்பா? ஏன் பிள்ளையை கெடுக்கிறது இந்த பொறுக்கி பையதான். மரியாதையை கண்டிச்சு வைங்க. தெருவுல இவன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. தெருவுல நாங்க மான மரியாதையோட வாழணுமா வேண்டாமா ஐயா? ஊர்ல ஒரு பையனையும் விடுறது இல்ல. எல்லா பையனையும் கெடுத்து வச்சிருக்கு. இது வயசுக்கு என்னென்ன பண்ண போதோ கடவுளுக்கு தான் தெரியும். நிறுத்துமா, போனா போதுன்னு விட்டா ஆளாளுக்கு அவனையே குறை சொல்றீங்களே. அவன் வந்து உங்க வீட்டுல என்ன பண்ணான்? என்னமோ கொலை பண்ண மாதிரி தெருவே கூட்டம் கூடி வந்து நிக்கிறீங்க. எல்லாரும் உங்க மோனு நல்லவே நினைச்சிட்டு அவனுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம். அவன் ஒண்ணு யோகியன் இல்ல. அன்னைக்கு என் வீட்டுல படுக்க வச்சதுக்கு அவன் என்ன காரியம் பண்ண தெரியுமா? பண்ணா? என்ன பகவானே, சொல்றதுக்கே வாய் கூசுது. பரவாயில்ல சொல்லுடி. நான் நல்லா உறங்கிட்டு இருந்தப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டான். இத மட்டும் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருந்தா அவர் அப்பவே வெட்டி புதைச்சிருப்பாரு. நான் தான் சரி போனா போதுன்னு விட்டு தொலைச்சிட்டேன். ஏண்டா செய்யறதெல்லாம் சரிக்கு கல்லூரி சொல்லவா நிக்கிறீங்க? மாமா, அவன் அடிக்காதீங்க மாமா. எல்லா பசங்களும் தான் தப்பு பண்ணிருக்காங்க. இவனை மட்டும் எதுக்கு அடிக்கிறீங்க? போதுமா, போதும். தயவு செஞ்சு எல்லாரும் போங்க. எங்க புள்ளைய நான் கண்டிச்சு வைக்கிறோம், அப்படியே உங்க புள்ளைய நீங்க கண்டிச்சு வைங்க. பஜாரி மாதிரி இருந்தா பத்தாது. பலார் 4 அரை விடு. உன் பிள்ளை தானே? வாடா நீ. உன்னால கண்ட நாய்க்கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியது. இதுக்கு மேல ஏதாவது பேசினா குடும்பம் எடுத்து புத காஞ்சிரும் பாத்துக்க. வரைஞ்சி கட்டிக்கிட்டு மூஞ்சிங்கள பாரு.
இந்த பாவி பையன் என்ன தூக்கி போட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் ஒழுங்கா இருக்க போறான். ஏண்டா ஏண்டா இப்படி எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்தவே மாட்டியா? இப்ப என்ன பண்ணிட்டு 4 நாள் கத்துறீங்க? அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா. அடுத்த மாசம் எனக்கு மதுரை டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. கிச்சாவை நான் ஏன் கூட கூட்டிட்டு வரேன்ப்பா. ஸ்டூடெண்ட்ஸ், இது ஆனுவல் எக்ஸாம். இந்த பிட் அடிக்கிற விஷயம்ல எனக்கு பிடிக்காது. இந்த சாவித்திரி டீச்சரை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். தப்பி தவறி எவனாவது பிட்டுக்கிட்டு வச்சிருந்தீங்கன்னா இந்த கூடையில கொண்டு வந்து போட்டுருங்க. நான் வேணா கண்ணை முடிக்கிறேன். அட பாவிகளா, அத்தனை பேரும் பிட்டுதானா? டேய் 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 வாங்க. இப்ப எதுக்குடா அழுகுற? இல்ல டீச்சர், பிட்டு பேப்பர் கவிதையில போட்டு விட்டீங்க. பாதி வந்துருச்சு, பாதி வரமாட்டேங்குது டீச்சர். டேய் தங்கவேலு, அவன் என்ன பிட்டு ஓட்டிருக்கான்னு படிச்சு காட்டு. மாமியின் மடியில் அமர்ந்த டீக்கடை நாயர் உதடோடு உதடு வைத்து உறிஞ்சி உறிஞ்சி. இதை இஷ்ட ஜவந்தியா? இல்ல டீச்சர், வர அவசரத்துல சாக்கரை பேக் புக்கு பதிலா செக்ஸ் புக்கு கிழிச்சு ஓட்டிட்டு வந்து டீச்சர். இந்த வயசுல உனக்கு செக்ஸ் புக்கு கேக்குதா? என்னடா படிச்சு கிழிச்சிட்டு போதும், போய் கிழிச்சு போட்டு வா. போடா போ. எனக்கு தானே கூட அரிசி 20 கிலோ, உளுத்தம்பருப்பு 2 கிலோ, தோரம்பருப்பு 2 கிலோ, பட்டாணி, நல்லெண்ணெய், தேங்காய், பாமாயில், கடுகு, வெந்தயம், சீரகம், அப்பளம், புளி, பூண்டு. சீக்கிரம் வாடா. ஆச்சு மேல ஒருத்தர் போறான்டா. அண்டாவுல எனக்கு எவ்வளவு பங்கு? டேய், இதை வித்துதான் நான் சுபுக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுக்கணும். இதுல எவனுக்கும் பங்கு கிடையாது. சரி சரி ஆடா. அதுவும் போச்சா? நைட்டு சீக்கிரம் தூக்குங்கடா. தூக்குறோம். எவ்வளவு திங்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சுப்பு, ஏய் சுப்பு. சித்தி, காலையில மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லி லிஸ்ட் கொடுத்தேனே, வாங்கிட்டு வந்தியா? எக்ஸாம் எழுதுற அவசரத்துல மறந்துட்டேன் சித்தி. காலையில வாங்கி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போறேன் சித்தி. வேலைக்கு கொட்டிக்க தெரியுதுல, ராத்திரிக்கு எதை திம்ப? வர வர உனக்கு புத்தி மந்தமாயிட்டே போகுது. சுபு, சுபு, சுபு. டேய், போய் யாருன்னு பாருப்பா. சுபு. ஏய் கிச்சா, இங்க எதுக்குடா வந்த? எதுக்கு வந்தனா? நீ தானே மளிகை சாமான் வாங்க சொல்லி லிஸ்ட் கொடுத்த. 1500 ரூபா ஆச்சு. பணம் போடுறதுக்குள்ள நாக்கு தொங்கிருச்சுமா. இந்த சாமான் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. சரியான டியூப் லைட்டா? உன்கிட்ட நான் இதையே வாங்கிட்டு வர சொன்னேன். பாரு, ஐ லவ் யூ எழுதிருக்கேன். இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாது.
என்னடி இது? சித்தி, இவன் என் கூட படிக்கிறான். காலையில இவன் கிட்ட தான் மளிகை சாமான் வாங்கிட்டு சொல்லி லிஸ்ட் கொடுத்தேன். காலையில வாங்கிட்டு வரேன்னு சொன்னவன் இப்பவே வாங்கிட்டு. என்னடி நேரத்துக்கு நேரம் ஒண்ணு வளர்ற? ஏன் தம்பி, இவ சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமாங்க. இவங்க 2 பேரும் பொய் சொல்றாங்க மம்மி. இவ ஐ லவ் யூன்னு எழுதி அவளுக்கு கொடுத்திருக்கா பாருங்க. அடிப்பாவி. என்ன பிரச்சனை? உங்க அண்ணன் பொண்ணு இந்த மன்மதராசாவை லவ் பண்றாளா? ஐ லவ் யூன்னு எழுதி சிக்னல் கொடுத்திருக்கா. ஏண்டா சொல்றா? இல்லைங்க, சுப்பு எழுதலங்க. நான் தாங்க அந்த லவ் லெட்டர் எழுதுனேன். அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்து திமிரா வேற பேசுறியாடா? டேய், வெளிய போடா. வெளிய போடா. இங்க பார், இனிமே இந்த வீட்டு பக்கம் உன்னை பார்த்தா தொலைச்சு போடுவேன் ராஸ்கல். லவ் கேக்குறா, லவ். சொன்ன நம்ப மாட்டியா? நான் உன்னை லவ் பண்ணல. போதுமா? அப்படியே என் சித்தப்பா கிட்ட லவ் லெட்டர் நீ தான் எழுதுனேன்னு சொன்ன. நீ மாட்டிக்க கூடாதுன்னு சொன்ன. ஏதோ உன் மேல இருக்கிற அக்கறை. லவ்வே பண்ணலங்கற, அப்புறம் எதுக்கு அக்கறை? ஏய், நீ என் ஃப்ரெண்டுடி. உனக்கு ஒண்ணு நான் சும்மா இருப்பனா? அப்புறம் ஏன் அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி எனக்கு முத்தம் கொடுத்த? உன்னை பார்த்து யாரும் திருடின்னு சொல்லிட கூடாது. அது எனக்கு தாங்காது. அதனால தான் அப்படி பண்ணேன். அதான்டா காதல். வெங்காயம் காதலிக்கிற வயசாடி நமக்கு. காதலிக்க வயசு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். உனக்கு என்ன பைத்தியமா? என் மனசுல நீ இல்ல, வேற யாரும் இருக்காங்க. பொய் சொல்லாதடா, உன் மனசுல நான் தான் இருக்கேன். இன்னைக்கு இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் உன் காதலை நீ என்கிட்ட சொல்லுவேன். இவன் தான் அயோக்கிய நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அவனுக்கு மேலேயே இருக்கிற. இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். வா சித்தப்பா. வா சித்தப்பா. வா சித்தப்பா. யாரு? அம்புட்டு பயல சுகர் பேஷண்டியா? ஒரு டீ இனிப்பா குடிக்க முடியுதா? எவ்வளவு சம்பளம் வாங்கி என்ன பண்ணலாம்? வாட்ச்மேனுக்கு வட்டி கட்டுறது தான் சரியா இருக்கு. எனக்குறா தமிழ் எடுத்து குடி. டேய், பக்கத்துலான இருக்கா, எடுத்து கொடுக்க வேண்டியானே. இடியா தரேன், பறக்கறேன். குடுறா என் டுபுக்கு. ஆஹா, எங்க கிட்டியவா? இல்ல என்ன எந்திரிச்சிட்டேன். வர வர வாதியாருக்கும் வாட்ச்மேனுக்கும் வித்தியாசம் இல்லாம போச்சு. ஏவாவே எங்கெங்க உட்கார்றது விவசாயம் இல்லையா? பின்ன மாசம் முடிஞ்சா 10 வட்டிக்கு அவன் தான் நிக்க. அதான் அங்க இருக்கான். அவன் நினைச்சாப்னா ஓ மடியில கூட உட்காருவான். யோ, வட்டிக்கு பணம் வாங்கும் போது மணக்குது. இப்படி பக்கத்துல உட்காந்து டீ குடிச்சா நாருதோ? இந்தியா அசல் வட்டி திருப்பி கொடு. நான் இங்க நின்னுக்கிட்டு குடிக்கிறேன், வெளியில போய் நாய் மாதிரி நக்கிக்கிட்டு குடிக்கிறேன். ஏன்பா வேலு, எதுக்கு டென்ஷன் ஆயிட்ட? ஏதோ வாத்தியார் தமாசுக்கு சொன்னா அதை போய் சீரியஸா எடுத்துக்கணும். உட்காரப்பா. ஓ வட்டி எங்க கேட்டா திரும்பிக்கிற? சார் சார், என்ன சரசு? சமையல் கட்டுல இருந்த 2 அண்டாவை காணோம். அண்டாவை காணுமா? அண்டாவே தூக்கிட்டாங்களா? சரசு, எதுக்கு நீ கொஞ்சம் உஷாரா இருப்பா. ஆமா, போன வாரம் தானே அண்டாவோட மூடி காணலன்னு, இப்ப அண்டாவே காணலங்க. அண்டா காணோம்னா இப்ப ஹெச்எம் கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அதுக்கு இல்ல டீச்சர், இன்னைக்கு ஹெச்எம் லீவு, அதனால தான் சார் கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். சார், நம்ம ஸ்கூல்ல அடிக்கடி திருட்டு போகுது. இத வெளியில இருந்து வந்து யாரும் செய்யல. நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற யாரோ சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்கு காரணமா இருக்காங்க. அவங்க யார் என்னன்னு ஒரு வாரத்துல நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். துப்பறியும் சாம்பு சொல்லிட்டாரு. எங்களை எல்லாம் மறந்துடாதடா. அடச்சி, நான் என்ன விளையாட்டுக்கு போறேன். இங்க இருக்கிற மதுரைக்கு போறேன். கால் பறிச்சு ஆறு பறிச்சு லீவுக்கு கழனிட்டு வந்துட போறேன். சரி சுப்பு எங்கடா? நேத்தே போய் சொன்னோம்டா, இன்னும் காணோம். பிச்சா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, வா போலாம். டேய், நான் கிளம்புறேன். வரேன்டா. சரிடா. பைடா. வா. டாடா, பார்க்கலாம். ஓகேடா. ஏய், நீ எல்லாம் ஃப்ரெண்டாடி, இவ்வளவு லேட்டா வர? நேத்தே சொன்னோம்ல. இல்லடா, என் சித்தி ஏமாத்திட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ காலம் பூரா சித்தினே கடை. இப்ப பாரு, கிச்சா கிளம்பிட்டான். வாங்கடா போலாம். போடி. கிச்சா பாவண்டா, இவளுக்காக என்னமோ செஞ்சா.
ஆனா இவளுக்கு தான் அந்த நன்றியே இல்லை. டேய் இப்பெல்லாம் அப்பா அதெல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டானுங்கடா. காசை கண்ணுல படுற மாதிரியே வைக்கிறது இல்ல. ஆமாண்டா, கிச்சா இருந்தாலும் ஏதாவது ஆட்டைய போட ஐடியா கொடுப்பான். அவனும் ஊருக்கு போயிட்டான். டேய் அவன் பெரிய மயிராடா, இருக்கவே இருக்கு பள்ளிக்கூடம், அங்க போலாம்டா. கரடி மாதிரி அங்க வாட்ச்மேன் அங்க காவலுக்கு இருப்பானே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் கஞ்சா போட்டு அவன் வீட்டுல கிடப்பான். வா எனக்கு கம்பெனி கொடு. பெரிய ரிலையன்ஸ் கம்பெனியுடைய பேர வாடா மூதேவி. பித்தளை ஐட்டம் நிறைய இருக்குது, ஆளுக்கு ஒரு அண்டாவை தூக்கிடலாமா? பெலாப்பழத்து கொட்டை தூக்குற மாதிரி திதிக்கிடுவானுங்க. மூடிட்டு ஒன்ன தூக்கு. இது வேற ஏடா டேய். சீக்கிரம் போகிறான். நீ குடும்பி புதிடா. குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் வையால ஏண்டா டேய் ஸ்கூல்ல ஒண்ணு காணா போகுதுன்னா அது நீங்க பாக்குற வேலை தானா? வாத்தியார் எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸை அடிச்சு மிரட்டிட்டாங்க. அடி தாங்க முடியாம கிச்சாதான் எல்லா தப்புக்கும் காரணம்னு உண்மையை சொல்லி என்ன மாட்டி விட்டுட்டாங்க. என் மேல இருந்த நல்ல அபிப்பிராயத்துல நிர்மலா டீச்சர் அவங்க சொன்னதை நம்பல. மேடம், பசங்க எல்லாம் கிச்சாதான் காரணம் சொல்றாங்க, ஆனா நீங்க? ஆமா மேடம், ஆக்சுவலி நம்ம ஸ்கூல்ல திருட்டு போன பொருள் எல்லாம் கிச்சாவும் சேர்ந்து தான் தட்டி இருக்கான். ஆனா நீங்க அவனை பத்தி எதுவுமே சொல்லியே. நான் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கேன்னு தெரியுமா? தெரியுது மேடம். மதுரையில இருந்து கிச்சாவை கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். புஷ்பா மேடம், எஸ் மேம். இந்த ஸ்கூலுக்கு நான் தான் ஹெச்எம், நீங்க இல்ல. கிச்சா வந்து அவனை விசாரிக்கிற வரைக்கும் ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லாம போய் வேலையை பாருங்க. ஓகே? என்ன மேடம் இப்படி சொல்றாங்க? ஏதோ சின்ன வயசு தெரியாம பண்ணிட்டான். கடைசி பையன் வேற, அதான் எங்களுக்கெல்லாம் அவன் மேல ரொம்ப பாசம் அதிகம். இப்போ உங்களோட அனுப்பி வைக்கிறோம். அப்புறம் போலீஸ் அது இதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாதீங்க. பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. ஏன்னா நிர்மலா டீச்சர் ரொம்ப நல்லவங்க. அதுல இந்த பையன் மேல அவங்களுக்கு கொல்ல பிரியம். என்ன கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மேல கைய வச்சுட்டான், அதுதான் எல்லாரும் விசாரிக்கணுங்கிறாங்க. என்ன வாட்ச்மேன், நீ எங்க இங்க? அது வந்து இல்ல கிச்சா, நீ சொல்லுவிய நிர்மலா டீச்சர் அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, உன்னை பாக்கணும்னு ஆசை. ஆக்சிடென்ட்டா? ஆமாப்பா, நீ கொஞ்சம் புறப்பட்டு வந்தேன்னா நல்லா இருக்கும். டீச்சர் வேற உன்னை பாக்கணுங்கிறாங்க. கிச்சா, உள்ள போய் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பு, டைம் ஆகுது. பத்மா, நீயும் உள்ள போமா. உங்களை எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடா. வாட்ச்மேன், டீச்சர் ஆஸ்பத்திரியில தானே இருக்காங்கன்னு சொன்னேன். ஆமா. ஸ்கூலுக்கு ஏன் கூட்டு வந்த? செல்லத்தோட வாத்தியார் உள்ள இருக்காரு, அவரையும் சேர்த்து கூட்டி போகணும். வா வாப்பா. வர்றாரு சண்டீர். சுமார். என்ன வாட்ச்மேன், ஒரே கூட்டமா நிக்கிறாங்க. வா வா, உள்ள வந்து தெரிஞ்சுக்க. அப்பா கிச்சா, அண்ணா என்ன கிச்சா? போடா போ போ. நிர்மலா டீச்சருக்கு என்னாச்சு வாட்ச்மேன்? அது ஒண்ணும் இல்ல, நீ வா வா வா. பாரு குரங்கு குட்டியல, இதுக்கு தான் உன்னை கூட்டு வந்தது, புரியுதாப்ப? எங்க ஓடுற? என்ன ஓட்ட ஓடுற? வேற வழி இல்லாம
நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நிர்மலா டீச்சர்கிட்ட ஒத்துக்கிட்டேன். என் ஸ்டூடெண்ட் கிச்சாவா எப்படின்னு அப்செட் ஆயிட்டேன். எங்களை எல்லாம் முனிசிபல் ஆபீஸ்ல கமிஷனர் முன்னாடி குற்றவாளிகளை நிக்க வச்சுட்டாங்க. சார், நான் ஹெச்எம்மா இருக்கிற இந்த ஸ்கூல்ல இப்படி ஒரு தப்பு நடந்ததுக்கு நானே முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறேன். அதே சமயம் அவங்களோட எதிர்காலம் வீணா போயிடக்கூடாது. நல்லது கெட்டது தெரியாத வயசு, ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டாங்க. அதை நாம சீரியஸா எடுத்துக்கிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது வேண்டாம் நான் நினைக்கிறேன் சார். மேடம், ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் பாதிக்க கூடாதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன். திருட்டு போன பொருட்களோட லிஸ்ட் எல்லாம் டைப் பண்ண சொல்லிருக்கேன் மேடம். அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லி ஃபைன் கட்ட சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரியே பிரச்சனையை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகாம நமக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம் மேடம். தேங்க்யூ சார். டீச்சர். யாரா டீச்சர்? அப்படி கூப்பிடுறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? மான அவமானத்துக்கு பயந்த குடும்பம்டா உன் குடும்பம். அந்த குடும்பத்தை தலைகுனிய வச்சுட்டியே. உங்க அப்பா என்கிட்ட டிசி வாங்க வரும்போது, இல்ல மேடம், இந்த ஊரை விட்டு போனாதான் அவனுக்கு புத்தி வரும்னு புலம்பினாரு. அப்ப எனக்கு புரியல. ஆனா இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ இப்படி ஒரு பாவியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. நீ கெட்டதும் இல்லாம மத்த பசங்களையும் நல்லா கெடுத்து வச்சிருக்கடா. என்கிட்ட படிச்ச எந்த ஸ்டூடெண்ட்டும் என்ன இப்படி கேவலப்படுத்தல. மாதா பிதா குரு தெய்வம்னு கடவுளுக்கு முன்னாடி கத்து கொடுக்கறவங்கள வணங்குறாங்க. ஆனா நீ கெட்ட எண்ணத்தோடையும் வக்ர புத்தியோடையும் என்ன பார்த்திருக்க. என் கூட பழகி இருக்க. தாங்கிட்ட படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் பெரிய ஆளா வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு டீச்சரும் அம்மாவா அக்காவா தோழியா பழகுறாங்க. அப்பாவே இருந்த உனக்கு தன்னம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தாண்டா மத்த பசங்களை விட உன் மேல கவனம் வச்ச. ஆனா இப்பதான் தெரியுது நீ அப்பாவி இல்ல, என்கிட்ட மட்டும் அப்படி நடிச்சிருக்கேன்னு. குருவுக்கு துரோகம் பண்ற யாரா இருந்தாலும் அவன் உருப்பிட மாட்டான். நீயும் எந்த காலத்திலயும் உருப்பிட மாட்டேன். உருப்பிட மாட்டேன். உருப்பிட மாட்டேன். உருப்பிட மாட்டேன். டீச்சர், சார், நிர்மலா டீச்சர் எவ்வளவு நல்லவங்க சார். அவங்கள பார்க்கணும் போல ஆசையா இருக்கு சார். தயவு செஞ்சு என்ன கூட்டு போங்க சார். டேய், எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? நான் இந்த ஊருக்கு கலெக்டர் வந்த அன்னைக்கே அவங்கள போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா நிர்மலா டீச்சர் கல்யாணமாகி ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. 6 மாசத்துல இங்க வந்துருவாங்களாம். போன் நம்பர் வேற கொடுத்தாங்க. நான் நினைச்ச அன்னைக்கே போன்ல பேசிருக்கலாம். ஆனா என்ன விரும்பின சுப்புலட்சுமிய நான் கல்யாணம் பண்ணி அவங்க இங்க வரும்போது ஜோடியா போய் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப சுப்புலட்சுமி மேட்சிங் காட்டுங்க சார். இப்ப சுப்பு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம், ஏறு வண்டியில. ஓகே சார். இதுதான் சுப்புலட்சுமி வீடா சார்?
என் மாமனார் வீடு. சார், யாரு? கிச்சா சார். சுப்புலட்சுமியோட ஒன்னா படிச்சேன். நீங்க கூட ஒரு நாள் இங்க அடிச்சு தள்ளினீங்க சார். கிச்சாவா? ஆமா சார். அடையாளமே தெரியலையாப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். இவர் யாரு? என்னோட வேலை பாக்குறாரு. உட்காருங்க. தேங்க்யூ சார். அம்மா, எங்கப்பா வேலை பாக்குற? இந்த மாவட்டத்துக்கு கலெக்டரா போட்டிருக்காங்க. கலெக்டரா? அதுவும் இந்த மாவட்டத்துக்கா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. எனக்கு அப்பவே தெரியும் நீ பெரிய ஆளா வருவேன்னு. சாப்பிடுங்க. சார், சுப்புவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அது விஷயமா உங்ககிட்ட பேசணும். ஏன் சார் தயங்குறீங்க? சுப்புவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? வேண்டாப்பா, இப்ப அவ இருக்கிற நிலைமையில நீ அவளை பார்க்க வேண்டாம். ஏங்க, சுப்புவுக்கு என்னாச்சு? ஒண்ணுமில்ல கிச்சா. நீ போயிட்டு இன்னொரு நாளைக்கு வா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சார் ப்ளீஸ் சார், நான் சுப்பு இன்னைக்கே பார்க்கணும் சார். மறுக்காதீங்க சார். ஆண்டி, நீங்களா சொல்லுங்களேன். அந்த ரூம்ல தான் பாருக்கா, போய் பாரு. சுப்புவுக்கு என்ன இருக்கும்? சுப்பு, 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 நான் கிச்சா வந்திருக்க சுப்பு. எனக்கு தெரியலையா சுப்பு? எனக்கு தெரியலையா? நான் தான் கிச்சா. நான் தான் கிச்சா. சுப்பு, நான் தான் கிச்சா சொல்றேன்ல. நீ வருவே வருவேன்னு பல வருஷமா நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தா. போன வருஷம் தான்ப்பா இந்த மாதிரி ஆயிட்டா. நாங்களும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம், முடியல. காதலிக்க வயசு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். உனக்கு என்ன பைத்தியமா? என் மனசுல நீ இல்ல, வேற யாரும் இருக்காங்க. பொய் சொல்லாதடா, உன் மனசுல நான் தான் இருக்கேன். இன்னைக்கு இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் உன் காதலை நீ என்கிட்ட சொல்லுவேன். எனக்கு என் கிச்சா வேணும். கேட்ட இல்ல, எனக்கு என் கிச்சா தருவியா? கிச்சா தருவியா? என் கிச்சா தருவியா? எனக்கு கிச்சா வேணும்.
தாண்டா கிச்சா. கிச்சா வேணும். தருவியா? கண்டிப்பா தருவேன்டா. சார், இனிமே சுபு நான் பாத்துக்கிறேன். வானம் தலையில் மோதாது, பூமி நகர்ந்து போகாது, நடுவில் இருக்கும் உந்தன் வாழ்க்கை தொலைந்து ஒன்றும் போகாது. சோகம் என்றும் முடியாது, கவலை என்றும் அழியாது, இரண்டையும் தான் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்றும் தோற்காது. நெஞ்சே உன் நெஞ்சே தடையாவும். தனிமரமாய் ஓடி வந்த கிச்சாவுக்கு சுயம் இழந்த சுப்பு சொந்தமானது சந்தோஷம்தான். இருந்தாலும் நிர்மலா டீச்சரின் வருகையே நிஜமான சந்தோஷம். காத்திருப்பது சுகம், அதிலும் காதலியோடு காத்திருப்பது சுகத்துக்கே சுகமல்லவா? சில நேரம் சில பொழுது சோதனை வரும் பொழுது நம்பிக்கையா மனம் முழுது வானில் உன் பெயர் எழுது.